நம்ம ஒரு காமெடியான குட்டி கொரியன் ஃபேண்டசி டிராமாவை தான் பார்க்க போறோம். இந்த டிராமால ஒரு விச், அதாவது சூனியக்காரி ஸ்டூடெண்ட் மாதிரியே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். இதை ஹீரோவுமே கண்டுபிடிச்சிடுறாரு. அதனால ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு கேர்ஸ் கொடுத்துறாங்க. இந்த கேர்ஸ்ல இருந்து ஹீரோ வெளியே வரணும் அப்படின்னா ஹீரோயின் ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. அதுல சேல்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு, அதை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணணும். சோ ரெண்டு பேருமே ஒட்டுக்கா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல எப்படி லவ் வந்துச்சு, ஹீரோ அந்த கேர்ஸ்ல இருந்து வெளியே வந்தாரா இல்லையான்னு சொல்லி இந்த கதையில ரொம்பவே சூப்பரா சொல்லியிருப்பாங்க. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம டிராமாக்குள்ள போயிடலாமா? கம் டு டி கிசஸ். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஒரு ரெண்டு பசங்க சும்மா நைட் நேரம் கோஸ்ட்டை பத்தி பேசிட்டே வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. டே கோஸ்ட் எல்லாம் இல்லடா, எல்லாம் சும்மா சொல்றாங்க, அப்படி இருந்தா நம்ம பாத்துட்டு போல அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது டே உன் பின்னாடி கோஸ்டா அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இன்னொருத்தனுக்கு பயமாகிடுது. திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்லை. நம்பிட்டியா, சும்மா சொன்னண்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஷாப்பை பாக்குறாங்க. என்னடா ஷாப் இது, இதெல்லாம் யாரு வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பொண்ணு பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டு நிக்கிறாங்க. வேற கோஸ்ட்டை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, பயமாகிடுது. யாரு நீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க ரெண்டு பேரும் என்னோட கெஸ்ட், என்னோட கடையில என்ன மோசமா இருக்கு, லைட்னிங் சரியில்லையா, அப்படிலாம் பேரை மாத்தணுமா லோகோ மாத்தணுமா அப்படின்னு கேட்கும்போது கடையே நல்லா இல்லம்மா, கடையே மாத்தணும், அது மட்டும் இல்லாம நீயுமே இங்க செட் ஆகல, இங்க உனக்கு சேல்ஸ் கம்மியா இருக்கா, வா வெளியே போலாமே நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்ல பேசுறாங்க. இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது சப்பியா அழகா தானே இருக்க, நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கையை தான் அசைக்கிறாங்க. அப்படியே பறந்து போய் விழுகிறாரு. இருக்கவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. வேக வேகமா போலீஸ் கால் பண்றாரு. இங்க ஒரு பொண்ணு என்னோட ஃப்ரெண்ட வானத்துல பறக்க வச்சா அப்படின்னு சொல்லும் போது ஏன் சார் ட்ரிங்க் பண்ணிருக்கீங்களா, வீட்டுக்கு போங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அட உண்மையா தாங்க சொல்றேன் அப்படின்னா யாரு நம்புவா இத. நீ ஃபர்ஸ்ட் இங்க வந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஓட ட்ரை பண்ணும்போது அவனையுமே தூக்கி வீசிடுறாங்க. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு அப்படியே கேஷுவலா திரும்புறாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் பையன் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். இவங்க உடனே எந்த ஸ்கூலு பேர் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கிறாங்க. இவரோட பேரு ஹான். இவர் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. எதையுமே நம்ப முடியாம நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயின் பாத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாரு. இங்க அப்படியே கட் பண்ணி ஒரு நியூ கேரக்டரை காமிக்கிறாங்க. வேகமா ஸ்கூலுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட வந்ததுமே நீ அவளை பார்த்ததானே நைட்டு அப்படின்னு கேட்கவும் நீயும் பாத்தியாடா, நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. என்னால் நம்பவே முடியல, இப்போ வரைக்கும் என் ஹார்ட் வேகமா துடிக்குது அப்படின்னு சொல்லும்போது அவருக்குமே துடிக்குதான்னு ஹீரோ வச்சு பார்த்துட்டு இருக்காரு. எப்படி இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு டவுட் ஆகுது. என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது டே இவ்வளவு பத்தா பேச அப்படின்னு சொல்லி போன்ல ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. டே நான் தான் சோசியல் மீடியாலே இல்லையே, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்ற அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அப்ப நீ யார பத்திரா பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா விட்ரா அப்படின்னு சொல்லி சொன்னா மட்டும் நம்பவா போற அப்படின்னு நினைக்கிறாரு. அவனோட பேரு யங். நம்ம யங் அப்படிங்கிற நேம்லயே பார்த்தலாம். இப்ப புதுசா இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இதை வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படின்னே வச்சுக்கலாம். வாடா கேன்டீன் போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹீரோ வரமாட்டேன்னு சொன்னாலுமே அட வாடா நான் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா கூப்பிட்டு போறாரு. ஆர்டர் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னே சரிடா பில் பே பண்ணு அப்படின்னு ஹீரோவை சொல்றாரு. டே நீ தானடா ஆர்டர் பண்றேன்னு சொன்ன அப்படின்னு கேட்டா ஆர்டர் நான் பண்ணிட்டேன், பில்ல நீ பே பண்ணிடுற அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்காரு. சரி வேற வழி என்ன அப்படின்னு சொல்லி இவரே பே பண்றாரு. திரும்பி பார்க்கும்போது அப்படியே ஷாக் ஆகி கீழே விழுகிறாரு. ஏன்டா ஷாக் ஆகுற, கம்மியா தானடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது டே இது யாருடா அப்படின்னு கேக்குறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அங்க இருக்காங்க. அதை பார்த்து அப்படி ஷாக் ஆகி இருக்காரு. உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, பார்த்தவுடன் காதலா அப்படின்னு சொல்லி என்ன நடக்குதுன்னே தெரியாம கலாச்சிட்டு இருக்காரு. டே யாரா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது அவ பேரு ஹெனாடா, 4th கிளாஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறாரு. நாலுமே கிளாஸ் 4ல போய் ஒரு சின்ன பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் இருக்காது, நம்ம தான் ஏதோ இமேஜினேஷன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், அது எப்படி ஒருத்தரை பறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுறாரு. அப்ப கரெக்டா ஹீரோயின் ஸ்கூட்டில கிளாஸுக்கு வராங்க. டீச்சர் பார்த்ததுமே ஸ்கூலுக்குள்ள ஸ்கூட்டில ஓட்டக்கூடாதுமா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் ஒரு லுக் தான் விடுறாங்க. அதெல்லாம் ஓட்டிக்கலாம், ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டு அப்படின்னு சொல்லி அவரே ஹெல்மெட் எடுத்து கொடுக்குறாரு. ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இப்படி மாத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. ஆனா யாருக்குமே அது தப்பா தெரியல, என்ன நடக்குது இங்க அப்படின்னு புரியாம பார்த்துட்டு இருக்காரு. என்கிட்ட ஹீரோயின் ஸ்கூட்டி ஓட்டிட்டு வந்தாங்க, ஆனா நம்ம டீச்சர் எதுவுமே சொல்லலடா அப்படின்னு சொன்னா அவருக்குமே அது பெருசா தெரியல. டே ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே வராரு. ஹீரோயின் ஒரு லெஃப்ட் கட்ல திரும்புறாங்க. ஏதோ மந்திரம் போட்டு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும், என்னன்னு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவருமே லெஃப்ட் திரும்பி பார்த்தா அங்க ரோடே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, போகவே முடியாது. ஆனா ஹீரோயினுமே அந்த இடத்துல இல்ல. இவ எங்க போனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் பின்னா நின்று இவரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண ஹீரோயின் பழங்காலத்து பொருட்கள்ல விக்கிற மாதிரி ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. அங்க உட்காந்து
வந்து ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வராங்க. அவங்களுமே சூனியக்காரி தான். எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்கும்போது எப்பவும் போல கம்மியா தான் போகுது, நானே எப்படி அதிகப்படுத்துறதுன்னு தெரியாம இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னா இந்த கடையோட லொகேஷனை மாத்து, அப்படி இல்லைன்னா இங்க இருக்க பொருட்களை மாத்து, மேஜிக் பொருட்கள்ல வித்தினா நிறைய சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நீயும் அந்த கடை தானே வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் அந்த கடை தான் வச்சிருக்கேன், சேல்ஸ் ரொம்பவே சூப்பரா போகுது, நீயும் வேணா ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இவன் மனுஷ ஃப்ரெண்டு கூட ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு, நாங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா இருக்கோம், உனக்குமே ஒரு மனுஷ ஃப்ரெண்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் சாப்பிடுற அப்படின்னு கேக்குறாங்க. அட சும்மாதான் சொன்னேன், சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன், அடுத்த டைம் வரும்போது நிறைய கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது உன்ட்ட யாரு கேட்டா இப்ப கதைய அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காமிச்சா ஹீரோ ஸ்கூலுக்கு வரும்போது ஹீரோயின் ஏதாவது சோஷியல் மீடியால இருக்காங்களா அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. ஆனா எதுலயுமே இல்ல. என்ன இவ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாலோ, அப்புறம் எப்படிதான் இவளை பத்தி தெரிஞ்சுக்கிறது, சரி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், இவ வேற கிளாஸ் தானே, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வராரு. பார்த்தா ஹீரோயின் கிளாஸ்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. அங்கதான் இருக்காரு. டே இவ என்னடா இங்க பண்றா அப்படின்னு கேட்டா, டிரான்ஸ்பரா இங்க வந்துட்டாடா அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயின் அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி இவங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. இரு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வேக வேகமா ஸ்டாஃப் ரூம் வராரு. அவன் எப்படி நீங்க கிளாஸ் 4ல இருந்து கிளாஸ் 1க்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், செமஸ்டருக்கு நடுவில் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸே இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது, தம்பி நாங்க எல்லாத்தையும் பார்த்துதான் அனுப்பிச்சிருக்கோம், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஆனா நம்மளை விட இந்த பையன் ஸ்ட்ரிக்டா இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. குக்கிங் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு, அவரோட சமைச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் 1/2 hourல ஒரு கேக்கவே செஞ்சு முடிச்சிடறாங்க. டீச்சர் பார்த்துட்டு புகழ்ந்துட்டு இருக்காங்க. லாஜிக்கா இந்த கேக் எப்படி 1/2 மணி நேரத்துல செய்ய முடியும், நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹனா ஆக்ட் பண்றாங்க. ஏன்ப்பா இப்படி பண்ற, உன் கூட படிக்கிற பொண்ணு தானே, இப்படி பொறாம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டீச்சரே ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. சொல்ற எதையுமே கேட்க மாட்டீங்கல்ல, சரி அவ யூஸ் பண்ணிருக்க ஃப்ரூட் எல்லாம் எங்க இருந்து கிடைச்சது, கோல்டன் டெஸ்ட் வேற யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லும் போது, என் பேக்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹனா சொல்றாங்க. ஒரு பார்வை தான் பாக்குறாங்க எல்லாருமே, ஆமா ஆமா பேக்ல தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி டவுட்டே இல்லாம நம்புறாங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் எங்க இருக்குல்ல, அவர் கேக் எடுக்கிற மாதிரி வராரு. உடனே ஹீரோ தட்டி விட்டுறாரு. பேட் பிஹேவியர் பண்ணிட்டாருன்னு சொல்லி கவுன்சிலிங் காமிச்சு வச்சுறாங்க. என்னப்பா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் தான் எனக்கு பிரச்சனை, அவ எல்லாத்தையும் காத்துல தூக்கி போடுறா, அது மட்டும் இல்லாம ஏதோ மந்திர போடுறா, என்ன பண்ணாலும் யாருக்குமே தப்பா தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்படி நம்புவாங்க, ஏதோ மென்டலா பாதிப்பு இருக்கு, கண்டிப்பா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. நான் இதுக்கிட்ட கவுன்சிலிங் போகணும், நீங்க எல்லாதான் தெளிவா இல்ல, நான் தெளிவா தான் இருக்கேன், நீங்க எல்லாரும் தான் குழம்பி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே ரூம்குள்ள வராரு. அங்க ஹீரோயின் நக்கலா சிரிக்கிறாங்க. ஹீரோவை பார்த்து உடனே பக்கத்துல வராரு. என்னதான் உனக்கு பிரச்சனை, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பாக்குறவங்க எல்லாருமே நீ யாருன்னு தான் கேட்பாங்க. நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்க அப்படின்னு சொல்லும் போது, நீ யாருன்னு எனக்கு தெரியுமே, நீ தான் சூனியக்காரி அப்படின்னு சொல்றாரு. ஹீரோனிக்கே ஷாக் ஆகுது. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாவே நீ சூனியக்காரி தானா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பயமாகுது. எப்படி தெரியும்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஹீரோயினுமே பாத்திருப்பாங்க. ஹீரோ பார்த்துட்டு பயந்து ஒன்னத. தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக நீ இப்படி பண்ற, நீ மந்திரம் போட்டா எல்லாருமே நீ சொல்றதை கேக்குறாங்க, ஆனா எனக்கு மட்டும் அது ஏன் நடக்க மாட்டேது, நான் ஏதாவது ஸ்பெஷலா அப்படின்னு கேட்கும்போது, ஸ்பெஷல்லா இல்ல தம்பி, நீ தான் தப்பான இடத்துல இருந்துட்ட, நீ ஒரு அன்லக்கி பாய் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். யாருக்கெல்லாம் நீ சூனியக்காரின்னு தெரியுமோ அவங்களுக்குலாம் நீ போடுற மந்திரம் பழிக்காது அப்படிதானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப பாரு எல்லாத்துக்கும் சொல்றேன் அப்படின்னு வேகமா எஞ்சி போறாரு. காய்ஸ் கொஞ்சம் எல்லாருமே இங்க கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் அப்படியே பக்கத்துல எஞ்சி வராங்க. இவ ஒரு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோ எஞ்சி பார்த்தா டைம் ரொம்ப லேட் ஆகிடுது. யார் அலாரத்தை ஆஃப் பண்ணா அப்படின்னு சொல்லி வேக வேகமா கிளம்பி ஓடுறாரு. போற வழியில சரி சாண்ட்விச் சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்தா பிரெட் மட்டும் தான் இருக்கு, உள்ள இருக்க ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. சரி பரவாயில்ல பிரெட் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டே நகர்றாரு. அவரோட ஷூ பிஞ்சிருது. என்னடா நாள் இது, காலையிலே இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஸ்கூலுக்கு ஓடுறாரு. வழியில எங்க பாக்குறாரு, குட் மார்னிங் அப்படின்னு அவர் சொல்லும் போது, மார்னிங் மட்டும் தான் குட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்டா என்னாச்சு அப்படின்னு கேட்டா, நேற்று நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையாடா, நான் எதுவுமே வேணும்னு பண்ணல, அவளே தான் பண்ணா, எனக்கு இதுல இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, எதை பத்தி பேசுற அப்படின்னு கேக்குறாரு. டே அந்த கிஸ்ஸை பத்தி தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. கிஸ்ஸா, அது வெறும் ஃப்ரெண்ட்லி கிஸ் தான்டா அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ரெண்ட்லி கிஸ்ஸா, யாராவது கிளாஸ்ல லிப்ஸ்ல ஏதோ கிஸ் பண்ணுவாங்களாடா ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா எனக்கு அது பெருசாவே தெரியல, ஏன்னா ஹீரோயின் தான் ஏதோ மேஜிக் போட்டிருக்காங்க. வேலைக்காகதே பேசாம ஹீரோயின் கிட்ட போய் சாரி கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து, இனிமேல் நீ என்ன பண்ணாலும் எதுவுமே கேட்க மாட்டேன், நீ யாரா வேணா இருந்துட்டு போ, உனக்கு என்ன வேணா தேவையா இருக்கட்டும், நீ பண்ற எதையுமே நான் கண்டுக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோயின் ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும் போதே ஒரு பால் பறந்து வந்து ஹீரோட தலையிலேயே அடிக்குது. ஹீரோயினோட வேலை தான். இப்ப ஹீரோவை அப்படியே மெடிக்கல் ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க.
எல்லாம் போட்டு விட்டு கொஞ்ச நேரம் தூங்குப்பா அப்படின்னு சொல்லி டாக்டர் வெளியே போயிடுறாங்க. ஹீரோ யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. எல்லாத்துக்குமே ஹீரோயின் தான் காரணமா இருக்கும், கண்டிப்பா அவதான் ஏதாவது நம்மளுக்கு கேர்ஸ் கொடுத்துருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மேல இருக்க லைட் வெடிக்குது. இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லி பெட்ஷீட்டை கவர் பண்ணி அமைதியா படுத்துக்கிறாரு. அப்படியே எங்க காமிச்சா போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சுக்கிறாரு. அட சொல்லுடா அப்படின்னு கேட்கும்போது டிஷர்ட் ஆர்டர் போட்டேன், அதை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ டிஷர்ட்டா, சரி காமி, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா காமிக்கவே மாட்டாரு. டேய் நான் வாங்க மாட்டேன்டா காமிடா அப்படின்னு சொன்னா அது இன்னும் வரவே இல்லை, அது ஒரு பிராண்டடோட டிஷர்ட், இனிமேல் தான் வரப்போகுது, நான் முன்னாடியே ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு. டிஷர்ட் எப்படி இருக்குன்னு தெரியாமையாடா ஆர்டர் போட்டேன் அப்படின்னு கேட்டா ஆமா இது பிராண்டட், வந்ததுமே காலி ஆகிடும் அதனாலதான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. சரி எனக்கு ஒரு கடை தெரியும், அங்க போய் ஏதாவது வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கடையோட போஸ்டரே கொடுக்குறாங்க. ஸ்டோரா, இதுல என்ன இருக்கு, நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஏன் இதுக்கு என்ன குறை, நல்லா தானே இருக்கு, பழைய காலத்து பொருட்கள் எல்லாமே இங்க விற்பாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அட அதை சொல்லல, இந்த போஸ்டர் தான் சொன்னேன், ஒரு சேல்ஸ் அப்படிங்கறது இந்த போஸ்டர்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும், ஆனா இதுவே 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டிசைனா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் யோசிச்சுட்டே செவத்துல எல்லாம் ஒட்டி வைக்கிறாங்க. டீச்சர் வந்து இதை யார் இங்க ஒட்டுனா, ஆனா நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதை எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோ காமிச்சா தூங்கிட்டு இருந்தாருல, நைட்டு தான் கண்ண முழிக்கிறாரு. டாக்டர் டாக்டர் அப்படின்னு கூப்பிட்டா யாருமே வரமாட்டாங்க. என்னை விட்டுட்டு அவன் மட்டும் வீட்டுக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லி வேக வேகமா கிளம்புறாரு. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, கண்டிப்பா இது ஹெனாவால இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்ம தான் ஏதோ இமேஜின் பண்ணிக்கிறோம், எல்லாம் வந்து ஒரு பேட் டே அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டே வரும்போது அவரோட பேக் கிழிஞ்சு புக் எல்லாம் கீழே விழுந்துருது. இது பழைய பேக் அதனாலதான் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. ஹெனா வந்து எதுக்குமே காரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே வீட்டுக்கு வராரு. நெக்ஸ்ட் டே காமிச்சா ஹீரோட போன்ல அலாரம் அடிச்சுட்டே இருக்கு. யாரா ஆன் பண்ணா, இன்னைக்கு லீவு தானே அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா எல்லா அலாரமே ஆன்ல இருக்கு. நேற்று ஸ்கூல் இருக்கும்போது அலாரமே அடிக்கல, இன்னைக்கு இவ்வளோ அலாரம் ஆன்ல இருக்கு, ஏன் தான் இப்படி ஆகுதோ, சரி பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடலாம் அப்படின்னு வந்தா பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே இல்லை. பரவாயில்ல நம்ம டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் உட்கார்றாரு. காயப்பட்ட துணி எல்லாமே கீழே விழுந்துருது. சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம உட்காந்துட்டு இருக்காரு. நியூஸ்ல போலீஸ் கிட்ட இருந்து ஒரு திருடன் தப்பிச்சிட்டான், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க காலிங் பெல் யாரும் அடிக்கிறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அதே திருடன் தான் சிரிச்சுட்டே நிக்கிறான். உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி அமைதியா வந்து உட்காந்துடுறாரு. அவனுமே எல்லாத்தையுமே எடுத்துட்டு டே சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லை வீட்டுல, இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி காசை வேற கொடுத்துட்டு போறான். ஐயா நேரண்டா, இது எல்லாத்துக்குமே இந்த ஹெனாதான் காரணம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு குட்டி போய் எப்படி சைக்கிளை வச்சு இடிக்கிற மாதிரி வரான். இவர் பாவமா பாக்குறாரு. சாரி என்ன பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போறான். எல்லாமே இவளாலதான் நடக்குது, சும்மா இருக்காளான்னு பாரு, போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கும் போது பூம்பர் மிதிச்சிடுறாரு. ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லி நொண்டிட்டே வராரு. ஸ்டோருக்குள்ள வரும்போது அங்க ஒரு கஸ்டமர் இருக்காரு, ஆனா அங்க ஹெனா இல்ல. அவர் பார்த்துட்டு இருக்கும் போது இதெல்லாம் நல்லா இல்லை, இதெல்லாம் உங்க லவ்வர் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அந்த குளோப் இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி கையை காமிக்கிறாரு. அவருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அங்கிருந்து வாங்கிட்டு போயிடுறாரு. ஷாப்புக்கு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அந்த குளோபை காணோம், எங்கடா போச்சு, யாராவது திருடிட்டானுங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ யாருக்கும் தெரியாம வெளியே போயிடலாம் அப்படின்னு மெதுவா டோர் கிட்ட வர்றாரு. ஆனா ஹீரோயின் பாத்துறாங்க. நீதான் அந்த குளோபை திருடினியா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ நான் திருடெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு வித்துதான் கொடுத்த, ஒரு கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது வித்துட்டியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்கறாங்க. ஆமா வித்துட்டேன், நீங்க 30,000 தான் போட்டிருந்தீங்க, நான் 50,000க்கு வித்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அதுக்கு முன்னாடி கையை தான் வச்சிருப்பாங்க, கையில அந்த ஸ்கேன் பண்ற மிஷினே வந்திருக்கும். ஹீரோ கிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறாங்க. இது எங்க இருந்து வந்துச்சு, சரி நான் கிளம்புறேன், உங்க காசு அங்கதான் இருக்கு அப்படின்னு திரும்பும்போது உனக்கு கேர்ஸ் போகணுமா வேண்டாமா, அதுக்கு தானே வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது அப்ப நீ தான் இதை பண்ணதா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. ஆமா நான் தான் பண்ணேன், உனக்கு இந்த கேர்ஸ் போகணும்னா என் கூட இந்த ஷாப்ல ஒர்க் பண்ண பார்ட் டைமா அப்படின்னு கேக்குறாங்க. என்னால முடியாது, உன்னை ஸ்கூல்லயே என்னால பார்க்க முடியல, இங்க வேற பாக்கணுமா அப்படின்னு கேக்குறாரு. உனக்கு கேர்ஸ் போகணும்னா பண்ண, இல்லைன்னா பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ நான் தான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னல, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஒரே ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட கொடுக்குறாங்க. இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. இவங்க கையை தான் நீட்டி இருப்பாங்க, அது கையில வந்திருக்கும். உன்னோட சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லவும் சரி சரி என் கேர்ஸை மட்டும் எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துட்றாரு. சரி கேர்ஸ் எடுக்கலாமா, கண்ணை மூடு அப்படின்னு சொல்லுவோம். அவருமே என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கண்ணை முடிக்கிறாரு. டைம் மாதிரி கிஸ் தான் பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயின் பக்கத்துல வந்து சப்புனு கண்ணத்திலே அடிச்சிடுறாங்க. இவருக்கு ஷாக் ஆகிருது. பிரேக்ஃபாஸ்ட் தான் குக் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாமே கரெக்டா நடக்குது. அப்ப ஹீரோயின் சொன்ன மாதிரியே கேர்ஸ் எடுத்துட்டா போலயே அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் ஹீரோவை அடிச்சிருப்பாங்கல்ல, எதுக்காக அடிச்ச அப்படின்னு கேட்கும் போது இல்லப்பா கேர்ஸ் இப்படிதான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அட்லீஸ்ட் சொல்லிருக்கலாம்ல, அப்பயாச்சும் நான் ப்ரிப்பேர் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது சொல்லாம அடிச்சா அதான் உனக்கு வலி கம்மியா இருக்கும், சொன்னா அதிகம் தான் ஆகும், நான் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க.
சொல்ற அப்படின்னு சொல்லும் போது சரி ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இப்ப நம்ம கான்ட்ராக்ட் போட்டோம், 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லாயலா தான் இருக்கணும், அப்பதான் நம்பிக்கை வரும். நீ மட்டும் உன் மேல நம்பிக்கை போற மாதிரி ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோ, இந்த கர்ஸ் மறுபடியும் உனக்கு வந்துடும், இது டெம்பரரியா தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இது வேறையா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படியே ஹீரோ காஃபி போட்டுட்டே அவர் சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்டாப் ஆகிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம கர்ஸை பத்தி கவலையே பட வேணாம், ஆனா என்ன ஒரு சூனியக்காரி கூட நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே வராரு. அப்ப ஹீரோயின் மீட் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு, குட்டியா கட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு கேக்குறாரு. சரி காஃபியை கொடு அப்படின்னு சொல்லி வேகமா வாங்கி குடிக்கிறாங்க. இவர் அப்பதான் யோசிக்கிறாரு, அது சரி நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு கேட்கும்போது நான் எப்படி வந்தேன்னா எப்படி வருவாங்க சூனியக்காரெல்லாம் பறந்துதானே வருவாங்க, அந்த மாதிரிதான் ஸ்ட்ரிக்ட்ல பறந்து வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நீ வேணா வரையா ஒரு ரைட் கூட்டு போறேன், நீ வேற கதவு ஓப்பனா இருந்துச்சுடா அது வழியா தான் வந்த அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, ஆனா கதவு ஓப்பனா இருந்தாலும் நீ தட்டிட்டு தானே வரணும் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் மனுஷங்களுக்கு எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க வாட்டர் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது அட நேத்து தானே கான்ட்ராக்ட் போட்ட, அதுக்குள்ள மறந்துட்டியா, ஸ்டோர்ல நம்ம சேல்ஸ் அதிகப்படுத்தணும், அதுக்காக தான் உன்கிட்ட பேசலான்னு வந்த அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு சண்டே லீவு நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. அட ஒர்க் பண்றதுக்கு எதுக்குப்பா சண்டே மண்டேன்னு சொல்லிட்டு இருக்கவா, ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படியே ஒரு ட்ரெஸ் கடைக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா இல்லன்னு சொல்றாங்க. சரி எனக்கு எடுத்து தர போறீங்களா, நான் பிராண்டட் மட்டும் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சீன் போடுறாரு. ரொம்ப தான் உனக்கு ஆசை, வா போலாம், உனக்குலாம் எடுக்கல அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு போறாங்க. போனதுமே ஒரு சேல்ஸ்மேன் ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி உங்களுக்கு எடுக்கணுமா சார் அப்படின்னு ஹீரோவுமே இல்லன்னு சொல்றாரு. சரி புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு அதை மட்டும் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு போறாரு. ஆனா பேசுற பேச்சிலே ஹீரோ எல்லா ட்ரெஸ்ஸையுமே வாங்கிடுறாரு. ஹீரோ ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காரு, இது சூப்பரா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்படிலாம் இல்ல இந்த ஷர்ட் பட்டனை மட்டும் கழட்டி விட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவரே ஸ்டைலா பண்ணி விடுறாரு. இது ஒன்னும் அவ்வளவா இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. நீங்க 2 பேர் கப்பிள்ஸா வந்தனால உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் தர அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் ஆமா நாங்க கப்பிள்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்துல வராங்க. எப்ப நம்ம கப்பிள்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாரு. அட சும்மா இரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து நின்னுக்கிறாங்க. இந்த ஷர்ட்டை மட்டும் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவலே அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி பேசியே வாங்க வச்சுறாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே புலம்பிட்டு இருக்காரு. சும்மா பேசி இவ்வளவு ஷர்ட் வாங்க வச்சிட்டாங்க, என்ன பரவாயில்ல திறமைக்காரன் தான் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் நமக்கு வேணும், நாங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஷாப் தான் வச்சிருக்கோம், ஆனா அவன் எப்படி பேசி எல்லாத்தையும் வாங்க வைக்கிறான்னு பாத்து இல்ல அப்படின்னு சொல்லும் போது என்னது ஒரே மாதிரி ஷாப்பா, ஷாப்பை நீ பாத்து இல்ல, இன்டீரியர் ஃபுல்லாவே புது டிசைன், அது மட்டும் இல்லாம ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கு, வெளிய இருந்து பார்த்தோன்னே உள்ள போகணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்பவே அழகா எல்லாத்தையும் வெல்கம் பண்றான், மக்கள் நிறைய வர இடத்துல இருக்கு, ஆனா உன்னோட ஷாப்பை பாரு அப்படியே பார்த்தாலே ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி இருக்கு, அப்புறம் உனக்கு என்ன விற்கணும்னு கூட தெரியல, எல்லாத்தையும் கலந்து வித்துட்டு இருக்க, ஏதாவது ஒன்ன மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதானே நல்லா விற்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோயினை பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா சேல்ஸ் பண்றான், அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே அவன் டீச் பண்றான். ஆனா இங்க ஒன்னு என்ன தெரியுமா, உனக்கே ஒண்ணும் தெரியாது, நீ எப்படி உன்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கும் டீச் பண்ணுவ, ஸ்டோரை மேல கொண்டு வரணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது, நீ அதுக்காக ஒரு எஃபெக்ட் போடணும்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டோரை பேசாம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்க மாதிரி ஸ்கூல் பக்கத்திலே மாத்திரேன் அப்படின்னு கேட்டா அது என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் முடியாது, நீ சூனியக்காரி தானே, ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருப்ப, நிறைய காசு சேர்த்து வச்சிருப்பில்ல, அப்படி இல்லைன்னா கூட லோன் எடுத்துக்கோவேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது, இந்த ஸ்டோர்ல என்ன பண்ணலான்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. நீ எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா சேல்ஸ் மட்டும் வரணும்னா உனக்கு கண்டிப்பா வராது அப்படின்னு சொல்லி கோமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. வந்து சரி டிவி பார்க்கலாம் அப்படின்னு போடும்போது ஒரு சீரிஸ் தான் ஓடிட்டு இருக்கு, பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அதுல ஹீரோயின் வராங்க. இவ எப்படி உள்ள வந்தா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது மறுபடியும் சீரிஸ் ஓடுது. இவர் தான் அதை இமேஜின் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நமக்கு இதெல்லாம் தோணுது, ஒருவேளை ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசிட்டோமோ, அவளுக்கு கஷ்டமா இருக்குமா, ஃபீல் பண்ணுவாளா, ஆனா அந்த மாதிரி டைப் கிடையாது, அவ அதை கண்டுக்க கூட மாட்டா அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலுமே ஹீரோயின் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி மனசுல தோணிட்டே இருக்கு. இப்ப சம ஸ்டோர்லயே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அங்க போறாரு. க்ளோஸ்ல இருக்கு, தட்டி பாக்குறாரு, யாருமே ஓபன் பண்ணல, எங்க போனா இவ அப்படின்னு யோசிக்கும் போதே வெளியே ஒரு பேப்பர்ல ஒட்டி வச்சிருக்காங்க, ரெனோவேஷன்ல இருக்கு ஷாப் அப்படின்னு. ரெனோவேஷனா என்ன சொல்றா இவ, ஒருவேளை நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாளா, அப்படி இல்லைன்னா இந்த கடையை விட்டுட்டு ஓடிட்டாளா, அவ்வளோ ஆர்ஷாவா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. ஹீரோ ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காரு. போனானே தெரியல, இன்னுமே காணுமே, ஒருவேளை நம்ம ரொம்ப ஆர்ஷா பேசிட்டோமோ, கொஞ்சம் ஸ்வீட்டா பேசிருக்கலாம், அதனால பயந்து ஓடிட்டாலோ, அவ அப்படிப்பட்ட ஆளு கிடையாது, ஏன்னா எங்க போன அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. நீ எப்பமா பின்னாடி வந்த அப்படின்னு கேட்டா ரொம்ப நேரமா பின்னாடிதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடிதான் வரனா கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்டா இல்லையே, நீ ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிட்டில, அது என்னன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஸ்டோருக்கு போன க்ளோஸ்ல இருந்துச்சு, அதான் ஏன்னு கேட்க கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வா சொல்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. எங்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது கிளாஸ் ரூமுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேற பக்கம் போயிட்டு இருக்காங்க. கிளாஸ் ரூம் இந்த பக்கம் இருக்கு, நீ எங்க போறேன்னா இங்க வாடா அப்படின்னு சொல்லி போறாங்க. உள்ள போன ஒரு ஆபீஸ் ரூம் மாதிரியே மாத்தி வச்சிருக்காங்க கிளாஸ. வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஐயோ தப்பான ரூமுக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா அதுதான் அவங்களோட கரெக்டான ரூம். ஹீரோ பாக்குறாரு, மறுபடியும் நீ மேஜிக்க போட்டியா, இங்க எதுக்காக ஆபீஸ் வச்சிருக்க அப்படின்னு கேட்டா
ஆமா நீ தானே சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்திலேயே இருந்தாதான் ஈஸியா இருக்கும்னு சொல்லி. என்னோட ஸ்டோர் ரெனோவேஷன்ல இருக்கு, அந்த ஒரு மாசம் நான் ஆபீஸ் ரூம் இங்கதான் வச்சுக்கலான்னு இருக்கேன். இங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் 4th ஃப்ளோர்ல ஒரு கிளாஸ் காலியா இருந்துச்சு அங்க அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நீங்க 4th ஃப்ளோர் போயிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே ஈஸியா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாரு. போர்டு ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ஒட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஸ்டோரை ரெனோவேட் பண்றதுக்கு நமக்கு 3 விஷயம் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீ சொன்ன மாதிரி ஒரே ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்ணணும். செகண்ட் ஒன் ஸ்ட்ராட்டஜி, நம்ம எப்படி அதை கொண்டு போறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. தேர்ட் ஒன் சொல்யூஷன், நம்ம ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து வெளியே வரக்கோ அப்படி இல்லைன்னா அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம், வேற என்ன வழி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி 3 இருக்கு. பெஸ்டான ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க கூட தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது சரி யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே போயிடலாம். ஒரே பொருள், அதாவது சிமிலரா இருக்க பொருளை விற்கணும் அதுதானே. இதுல வந்து ஊரி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிருக்கேன். இவன் நம்ம ஸ்கூல்ல தான் படிக்கிறான், நம்ம கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லும் போது இவன் சாதாரண ஸ்டூடெண்ட் தானே, நானே நிறைய டைம் பாத்திருக்கேன், இவகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இவ பாக்குறதுக்கு தான் சாதாரணமா இருப்பா, ஆனா இவ ஒரு பிராண்டே வச்சு நடத்திட்டு இருக்கா. இவ அவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட டிசைனரா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அப்படியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா உனக்கு கூட தெரியுமே அப்படின்னு சொல்லும் போது நான் போட்டிருக்க ஷர்ட்டே அந்த பிராண்டோட தான், நிறைய ஷர்ட்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கேன், ரொம்பவே டிசைன் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவளை தான் நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா நான் தான் அவளோட பேக்ல பக் வச்சு விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இல்லீகல் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் உங்களுக்குப்பா, எனக்கு கிடையாது. இவளை எப்படி நம்ம கூட ஒர்க் பண்ண வைக்கலான்னு மட்டும் பார்க்கலாம். நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், அவ நியூவா ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கா, அதை நம்ம திருடிடலாம், அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நம்ம கூட கான்ட்ராக்ட் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் இல்லீகல், இப்படி எல்லாம் பண்ணாத, நீ பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை நேர்மையான வழியில பண்ணு அப்படின்னு சொல்லும் போது சரி அப்ப நீ பிளான சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. 5 மணி நேரம் ஆயிருது, ஆனாலுமே ஹீரோ ஒரு பிளான் கூட யோசிக்கல. ஷாப் முன்னாடியே போயிடுறாங்க. பிளான் யோசிச்சியா அப்படின்னு கேட்டா இன்னுமே யோசிக்கல, டைம் கொடு அப்படின்னு தான் கேக்குறாரு. போடா நீ சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொடக்கு தான் போறாங்க. லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருது. ஊரையுமே செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வரவும் இவங்க உள்ள ஓடிடுறாங்க. ஹீரோமே கூடயே போறாரு. இதோ இங்க இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அந்த நியூ டிசைன் எடுக்கும் போது ஹீரோ அதெல்லாம் வேணாவே அப்படின்னு சொல்லி புடுங்குறாரு. ஹீரோயின் விடவே மாட்டிறாங்க. நான் தான் பிளான் சொல்றேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும் போது 5 மணி நேரம் ஆச்சுடா இன்னுமா யோசிக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, இவர் ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்காரு. சில ஹீரோ ரொம்ப ஃபோர்ஸ் இழுத்துறாரு. ஹீரோயின் ஹீரோக்கு ரொம்ப க்ளோஸா போயிடுறாங்க. 2 பேரும் எதுக்காக வந்தோம் அப்படிங்கறதே மறந்துட்டு ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா ஊரியுமே வந்துடுறாங்க. டார்ச் லைட் அடிக்கும் போது ஐயோ கையங்களமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இங்க வந்தீங்க, எப்படி இந்த இடம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் நான் பக்க வச்சேன் அப்படின்னு சொல்ல வராங்க. ஹீரோ வேகமா காலை மிதிச்சிடுறாரு. நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் போது இல்ல நாங்க எதிர்ச்சியாவும் நீங்க பார்த்தோம் அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல, கொஞ்சம் ஆர்வமாயிருச்சு அதனாலதான் நியூ டிசைன் என்னன்னு பாக்குறதுக்காக உள்ள வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க நம்புற மாதிரியே இல்ல. அட நிஜமா தான், இங்க பாரு நான் இந்த ஷர்ட் கூட உன்னோட பிராண்ட்ல தான் போட்டிருக்கேன், எனக்கு உன்னோட டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அழிக்கிறதுக்காக அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினுமே ஃபோர்ஸ் பண்ணி சிரிக்க வைக்கிறாரு. நீ கவலைப்படாத, நாங்க யார்கிட்டயுமே சொல்ல மாட்டோம், பிசினஸ் டு பிசினஸா இருந்துக்கும் அப்படின்னு சொல்லும் போது பிசினஸா, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் பிசினஸ் பண்ணல ஆனா இவ பண்றா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கை காமிக்கிறாரு. ஹீரோயினுமே விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம ஒட்டுக்கா பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்ச ஒரு பார்வைதான் பாக்குறாங்க. இதுக்கப்புறம் சொல்லவா வேணும், யாரா இருந்தாலும் ஓகேன்னு தானே சொல்லுவாங்க. இதுதான் என்னோட நியூ டிசைன் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் அனுப்பிச்சு விடுறாங்க. 2 பேரும் பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வராரு. டே நைட் நேரம் தனியா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும், என்ன டேட்டிங் பண்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது 2 பேரும் அட் டைம்ல பாக்குறாங்க. மறுபடியும் அப்படியே அந்த போட்டோ பாக்குறாங்க. மாத்தி மாத்தி பாத்துட்டே இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஊரி அனுப்பிச்சு விட்டாங்களா, அந்த போட்டோல இருக்க டிஷர்ட் தான் இவர் போட்டிருக்காரு. அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் ஊரி கூட தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படி லீக் ஆச்சுன்னு சொல்லி உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு எதுவுமே இல்ல, நான் வச்சிருந்த ஹார்ட் டிஸ்க் பேப்பர்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு, என் சைட்ல இருந்து லீக் ஆகி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் 2 வழிதான் இருக்கு. ஒன்னா யாராவது உன் கடையை உடச்சிட்டு வந்து அந்த டிசைன் எடுத்துட்டு போயிருக்கணும், அப்படி இல்லையா நீ தான் லீக் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது. நம்ம உங்க 2 பேரும் மேலதான் சந்தேகமா இருக்கு, நேத்து வந்து உங்களை நான் இதுக்கு நம்பணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கோமா எஞ்சி போயிடுறாங்க. நமக்கு செட் ஆக மாட்டாடா, மத்தவங்க டிசைனை காப்பி பண்ணிடான்னு சொல்லி இவளோட பிசினஸுமே போயிடும், நம்ம பிசினஸுமே அதனால பாதிக்கப்படும், அதனால இவ வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லும்போது அது நம்மளால முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டோம், அதுல நம்ம பார்ட்னர்ஸ் சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது வேறையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு தான் காமிக்கிறாங்க. ரொம்பவே சூப்பரா பாஸ்கெட் பால் விளையாண்டு இருக்காரு. மேட்ச் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அப்ப நடுவுல ஹீரோயின் வந்து அவரை பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. ஏன் நீ கிரவுண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அவங்க கூட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை தான் பாக்குறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லி தனியா கூப்பிட்டு வந்துடுறாரு. டிஷர்ட் எங்க வாங்கின அப்படின்னு கேட்கும்போது சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது ரேண்டமா ஒரு கடையில் வாங்கினேன், எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரி அட்லீஸ்ட் ஸ்ட்ரீட் ஆச்சு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ரீட்ல தான் வாங்கினேன், அங்க சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன், அந்த கடைக்காரன் வா வான்னு சொல்லி பேசியே நான் வாங்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்றாரு. கேட்டதுமே ஹீரோனுக்கு புரிஞ்சிருது. நம்ம போனோம் அதே கடை தான் சொல்லிட்டு அங்க வந்து காணாம போயிடுறாங்க. இவ எங்க போனோம் அதுக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு.
ஹீரோ கூப்பிட்டு அந்த கடைக்கு வந்துடுறாங்க. சேல்ஸ் பர்சன் பார்த்தனுமே இந்த டைம் ஆச்சு உங்களுக்கு ட்ரெஸ் வாங்க வந்தீங்களா அப்படின்னு கேட்கறாரு. இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. சார் உங்களுக்கா அப்படின்னு கேட்டா எனக்கும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் துணி கடைக்கு எதுக்கு தாண்டா வரீங்க அப்படின்னு கேட்டா அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லவும் சரி அங்க போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயினுக்கு காமிச்சா நிறைய ட்ரெஸ்ஸோட உட்காந்துருக்காங்க. ஹீரோ பக்கத்துல சிரிச்சுட்டே உட்காந்துருக்காரு. அவங்க கூட பேசணும்னு சொல்லி தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட பேசினக்கு அப்புறம் தாண்டி நீ வாங்கின அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. சேல்ஸ் பர்சன் சொல்லியிருப்பாரு இந்த டிஷர்ட்டை வித்தவன் எங்களுக்கு ஆன்லைன்ல தான் போட்டோ அனுப்பிச்சா நாங்க அதை பார்த்து தான் ஆர்டர் கொடுத்தோம். எங்க மேனேஜர் தான் எல்லாத்தையுமே டீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சரி இப்ப நம்ம அந்த மேனேஜர் தான் பார்க்க போறோம். எங்க இருப்பான் கிளப்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளப் முன்னாடி வந்துடுறாங்க. நம்மளதான் உள்ள விட மாட்டாங்களே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு அது மட்டும் இல்லாம யூனிஃபார்ம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா உள்ள போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை உள்ள அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பார்க்க கொஞ்சம் எங்க இருந்தா ஸ்டூடெண்ட்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 2 ஐடி எடுத்து காமிக்கிறாங்க. இது எல்லாமே மேஜிக் மூலியமா வர வச்சதுதான். அதுல இவங்க 2 பேருக்குமே நிறைய ஏஜ் ஆன மாதிரி இருக்கு. உடனே அவங்க உள்ள அனுப்பிச்சிடுறாங்க. உள்ள வந்ததுமே ஹீரோ கேக்குறாரு என்ன இது நம்ம மட்டும் தான் யூனிஃபார்ம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஹீரோயின் கலர் ட்ரெஸ்ல இருக்காங்க. அட நீ எப்படி சேஞ்ச் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் அப்படிதான் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் தேடிட்டு இருக்காங்க. வேற ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்து இருக்காரு. இப்ப எப்படி கரெக்ட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லி பக்கத்துல போறாங்க. இன்னைக்கு என்னதானே மீட் பண்றேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் முழிக்கிறாரு. நான் எப்ப சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணு கோவம் வந்துருது. எதுக்காக இப்படி ரூடா பிஹேவ் பண்றீங்க யாரு நீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ரூடா பேசுறேன்னா நீ தான் ரூடா பேசிட்டு இருக்க அவர்கிட்டே கீழே அவர் சொன்னாரா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அவர் ஆமா நான் தான் சொன்னேன் நான் மறந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லுவோம். பொண்ணு கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் எந்த மேட்சுக்குமே போட்டுக்க மாட்டாங்க. நிஜமாவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல சும்மா தான் சொன்னேன் நீங்க பேசுறத பார்த்தாலே என்னோட டைப் மாதிரி இருந்துச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்லி ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே பேசலாமா அப்படின்னு சொல்லி அவர் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் கீழே ஏதோ ஊத்திட்டு இருக்காங்க. ஆனா அது அவருக்கு தெரியவே இல்லை. எங்க ஹீரோயினுக்கு ஸ்ப்ரைட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சின்ன பையனாட்ட உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணதுமே நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு பிசினஸ் தான் பண்றேன் ட்ரெஸ் ஷாப் வச்சிருக்கேன் நீ பாத்திருக்கியா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஓ நான் பாத்திருக்கேனே இன்னைக்கு கூட போயிட்டு தான் வந்த கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுல இப்ப நியூவா வந்த கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது யாரு டிசைன்னு சொல்லிதான் தெரியல யார் அது அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ரூடா மாறுறாரு. எதுக்காக நீ அவரை பத்தி கேக்குற அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கேக்குறாரு. இங்க அப்படியே கட் பண்ண ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. யார்தான் அந்த டிசைனை வெளியே விட்டது யார் அந்த ஸ்பை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஆனா நாளைக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே காமிச்சா ஹீரோவும் ஹீரோனும் அப்பதான் ஸ்கூலுக்குள்ள வராங்க. வா எனக்கு வேலை இருக்கு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிடுறாங்க. அது எப்படி வர முடியும் ஸ்கூல்ல இருந்து வெளியே விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது டீச்சர் கரெக்டா வந்துடுறாரு. கிளாஸுக்கு டைம் ஆச்சு நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது முக்கியமான ஒரு வேலை இருக்கு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. என்ன எமர்ஜென்சி அப்படின்னு கேட்கும்போது எப்பவும் போல ஒரு லுக் தான் விடுறாங்க. சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சு வச்சிடறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அட்லீஸ்ட் என்ன ரீசன் ஆச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஹீரோயின் வாடா அப்படின்னு சொல்லி ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. எப்பயுமே அந்த ட்ரெஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. சேல்ஸ் பர்சன் பார்த்துமே வாங்க வாங்க யாருக்கு ட்ரெஸ்ஸை பார்க்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளயுமே ஒன்ன பாக்குறதுக்கு வரல தயவு செஞ்சு கிளம்பிடு அப்படின்னு சொல்லி 2 பேருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. மேனேஜர் ஹீரோயினை பார்த்துமே என்ன இந்த பக்கம் நைட் ஒன்னு டிராப் பண்ண முடியல மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதான் ஹீரோயின் யூனிஃபார்ம் போட்டுக்கிறத நோட் பண்றாரு. நீ ஸ்கூல் ஸ்டூடெண்டா நேற்று எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு உள்ள வந்தியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா போய் சொல்லிட்டு தான் உள்ள வந்த நீ மட்டும் என்ன பண்ற நீயும் டிசைனர் தானே அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அப்படியே நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த டிசைனர் நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல எதுக்காக நீ மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது சும்மா பேசுறதுக்குதான் அந்த டிசைன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்படியா அந்த டிசைனர் வேற யாரும் இல்ல நான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த டிசைன் எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் நான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன் சீக்கிரட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருப்பாரு. கம்பெனிக்கு போயிருந்தேன்னா அங்கே யாரோ ஸ்பான்சருக்காக டிசைனை கொடுத்துருந்தாங்க. அதை நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சேன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தேன். அதை அப்படியே கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் அந்த யாரோட டிசைன் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தனே ஏதோ வருமே யூரியா ஊரின்னு நினைக்கிறேன் ஊரி தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது ஹீரோயினுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்க உன்கிட்ட சொன்னதை ரெக்கார்ட் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இது இருந்தாதான் நீ என்ன பிளாக்மெயில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வேகமா வாங்கி உடைக்க ட்ரை பண்றாங்க. அட இந்த மனுஷங்களே இப்படிதான்ப்பா கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பென்ட்ரைவை கொட்டுறாங்க. இவ்வளோ காப்பி இருக்கு எல்லாத்தையும் முடிஞ்சா டெஸ்ட்ராய் பண்ணிக்கோ. சென்டருக்கு எல்லா டிஷர்ட்டுமே நீ ரிட்டர்ன் வாங்கி தான் ஆகணும் சேல்ஸும் பண்ணக்கூடாது. அப்படி மட்டும் பண்ணனா இந்த ரெக்கார்டிங்க நான் மீடியால கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே 3 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. ஊருக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்பவே தேங்க்ஸ் உங்களை போய் நான் சந்தேகப்பட்டேனே இனிமேல் ஒட்டுக்கா நம்ம பிசினஸ் பண்ணலாம் நம்ம பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு கை கொடுக்கும்போது கையே கொடுக்க மாட்டேறாங்க.
ஆனால் ரொம்ப ஓவரா தான் பண்றா அப்படின்னு சொல்லி கையை அமைதியா எடுத்துக்கிறாங்க. நம்ம பிசினஸோட அடுத்த ஸ்டெப்புக்கு போக போறோம். இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறது ஸ்ட்ராட்டஜி தான். இதுக்கு நான் சூஸ் பண்ணிருக்க பர்சன் ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதாவது இந்த லைவ் ஸ்ட்ரீம்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி ஒருத்தர் தான். நம்ம ஸ்கூல்லயே இருக்க யுன்ஹா அப்படிங்கிற பொண்ணு தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். அவ எங்க போனாலுமே லைவ் ஸ்ட்ரீம் எடுத்துட்டே இருப்பா. இவளுக்கு ரொம்பவே ஃபாலோவர்ஸ் அதிகம், அதனால இவளை நான் சூஸ் பண்ணிருக்கேன். இவளை நம்ம பிசினஸ் பார்ட்னரா சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணு ரொம்பவே அழகா இருப்பா. அது மட்டும் இல்லாம செலிபிரிட்டிஸ் அளவுக்கு அவ சோஷியல் மீடியால ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கா. எப்பவுமே பாப்புலரான திங்ஸ் யூஸ் பண்ண மாட்டா, யூனிக்கா இருக்க திங்ஸ் தான் யூஸ் பண்ணுவா. அதுவே பாப்புலரா மாறிடும். அந்த அளவுக்கு இவளுக்கு சோஷியல் மீடியால ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவளை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, அவ எப்படி உன் கூட ஒர்க் பண்ண ஒத்துப்பா நீ நினைக்கிற? அது மட்டும் இல்லாம அவ வேற கிளாஸ்ல இருக்கா. அவ எப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சோஷியல் மீடியால நம்பவே முடியாது. ஏதாவது ஒரு சின்ன தப்பு அப்படின்னா ரூமர்ஸ் மட்டும் ஸ்ப்ரெட் ஆனா போதும், அவங்க ஃபேமே குறைஞ்சிரும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி அவளை பத்தி கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக் மட்டும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது, ஆல்ரெடி அதெல்லாம் நான் பண்ணிட்டேன், நீ வீட்டுக்கு மட்டும் கிளம்புறியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க ஹீரோவை. அப்படியே யுன்ஹாவை பத்தி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே. அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கேக் வாங்கி கொடுத்துருக்காங்க. லைவ் ஸ்ட்ரீம் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு கிளாஸ் டீச்சர் வந்துடுறாங்க. என்னமா பண்ற கிளாஸ்ல அப்படின்னு கேட்டா, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு என் பர்த்டே, இந்த நாள்ல இந்த டைம்ல தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சொல்றாங்க. நீ கிளாஸ் ரூம்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது, என் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டாங்க மேம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. அதனால டீச்சரால எதுவுமே பண்ண முடியல. அப்படியே வெளியே வரும்போது அவங்க ஃப்ரெண்ட் ஒரு லிப்ஸ்டிக் கிஃப்ட் பண்றாங்க. அதை பார்த்ததுமே இப்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கல அந்த லிப்ஸ்டிக் தான் அப்படின்னு கரெக்டா கேக்குறாங்க. ஆமா அதே தான், உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க அவங்க. அச்சச்சோ உனக்கு தெரியாதா, நான் ஃபேமஸா இருக்கதெல்லாம் வாங்க மாட்டேன், ஏன்னா நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு யூனிக்கா இருந்தாதான் பிடிக்கும், அது மட்டும் இல்லாம இந்த ஷேட் வேற எனக்கு செட் ஆகாது, உங்ககிட்ட பில் இருந்தா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஃப்ரெண்டுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும்ல. ஆனா யுன்ஹா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவங்க வாட்டுக்கு பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக போயிடுறாங்க. ஒரு குட்டி பிளேஸ்ல சர்ப்ரைஸ் பார்ட்டி மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதை பார்த்ததுமே ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இன்னொன்னு கூட உனக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு ரிங் இருக்கு. உனக்கு வந்து அடுத்தவங்க யூஸ் பண்ற பொருளை போட பிடிக்காது இல்ல, அதனால நானே இது செஞ்சேன். அதனால நம்ம 2 பேர்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி ரிங் இருக்கு. வரைக்கும் நம்ம கப்பல் ரிங் போட்டதே இல்ல, அதனால யூனிக்கா நமக்கு மட்டும் செஞ்சா யாருக்கிட்டயுமே இந்த மாதிரி ரிங் இருக்காது, நான் உனக்கு போட்டு விடவா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல வேணாம், உனக்கு தெரியாதா நான் இன்னொருத்தர் போட்ட மாதிரியே ரிங் போட மாட்டேன், எனக்கு யூனிக்கா இருந்தா தான் பிடிக்கும், சேமா இருந்தா பிடிக்காது, அது மட்டும் இல்லாம இந்த ரிங் நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கிளாஸ் டீச்சரை பார்க்கறதுக்காக ஸ்டாஃப் ரூம் வராங்க. இவங்க தான் கிளாஸ் ரூம்லேயே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாங்களா, அதனால சரியான திட்டு விழுந்துட்டு இருக்கு. நீ ரொம்பவே கிரேட் கம்மியா வாங்கியிருக்க, அது மட்டும் இல்லாம கேம்ஸ்லயும் சரியில்லை, ஆர்ட்லயும் சரியில்லை, இந்த சோஷியல் மீடியா எல்லாமே டெம்பரவரி தான் அப்படின்னு சொல்லும்போது, இங்க எல்லாமே டெம்பரவரி தானே, அப்புறம் எதுக்காக எனக்கு பிடிச்சதை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அசால்ட்டா கேட்கறாங்க. நீயே உங்க கிரேட பாரு, நீ தான் கிளாஸ்ல லாஸ்ட்ல இருந்து 3ஆவதா இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப எனக்கே 2 பேர் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்கள பத்தி யோசிக்காம உன்னை பத்தி கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லும்போது, இந்த பேக் உங்களோடதா, அந்த பிராண்டோட மாதிரியே இருக்கு, ஆனா இது ஃபேக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பேக மறைச்சுக்கிறாங்க. இந்த பெர்ஃபியூம் அந்த பிராண்டோட தானே, இதுவுமே ஃபேக் மாதிரி தான் இருக்கு, ஏன்னா ஸ்மெல்லு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அப்படியே ஃபேஸ் எல்லாம் மாறுது. ஏன்னா இவங்க எல்லாமே ஆன்லைன்ல ஃபேக் தான் வாங்கியிருப்பாங்க. ஏமாந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், பில் இருந்தா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீ கிளம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போமா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கும் யுன்ஹா வந்து காஸ்மெட்டிக் பொருட்கள்ல ரொம்பவே ஃபேஷனா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எதுனாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிடுவாங்க, அதனால அவங்க சங்கடப்படுவாங்க அப்படிங்கறத பத்தி கவலையே பட மாட்டாங்க. நடந்த எல்லாத்தையுமே ஹீரோவும் ஹீரோயினும் உங்களை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. என்ன இவ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் இனிமையா மாத்திருவா போலயே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. அதெல்லாம் இல்ல, இவதான் செட் ஆவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் விடாப்பிடியா இருக்காங்க. இப்ப எப்படி அவளை சைன் பண்ண வைக்க போற கான்ட்ராக்ட்ல அப்படின்னு கேட்கும்போது, 2 பேரும் ஒரே வேவ்ல இருந்தா சீக்கிரமா ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. அவர் ரொம்பவே கூலான பர்சன், சோ இதை நான் பாத்துக்கிறேன், நீ தலையிடாத அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்ல வர, நீ கூலான பர்சன், நான் கூல் இல்லன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லும் போது இவங்க நிக்காம அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. யுன்ஹாவை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவங்க இயரிங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஷாப்புக்கு வராங்க. எல்லாமே ட்ரெண்டிங் ஆனதாவே இருக்கு, இவங்க தான் யூனிக்கானதானே யூஸ் பண்ணுவாங்க, எதுவுமே அப்படி இல்லையே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இங்க இருக்க எல்லாமே ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ண மாதிரியே இருக்கு, எதுவுமே யூனிக்கா இல்ல அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கவனிக்கிறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி காமனான திங் பிடிக்கவே பிடிக்காது, யூனிக்கா தானே இருக்கணும், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வேணே யுன்ஹாக்கு கேட்கற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்லையே நம்மள மாதிரியே இருக்காளேன்னு சொல்லி இவங்களுமே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறாங்க. இப்ப ஷாப்பை விட்டு வெளியே வரும்போது 2 பேருமே ஒட்டுக்கா தான் வராங்க. உங்க இயரிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, அதுவும் யூனிக்கா இருக்கு, எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நான் யூஸ்வலா யாருக்கும் சொல்ல மாட்டேன், ஆனா நீ அப்படிங்கறனால நான் சொல்றவா, நானே கூப்பிட்டு போறேனே அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்புக்கு கூப்பிட்டு வராங்க. ஃபேஸே மாறிடுது, என்ன இது ரொம்ப ஓல்டு ஷாப் மாதிரி இருக்கு, எல்லாமே பழசா இருக்கு டிசைன் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் யோசிக்க
இருக்காத, நிறைய யூனிக் டிசைன் இருக்கும், வா வா அப்படின்னு உள்ள கூட்டு போறாங்க. அப்ப அங்க அந்த கடையோட ஓனர் வராங்க. இவங்களுமே ஒரு விட்ச் தான். ஹீரோயினை பார்த்ததுமே இன்னும் கடை நீ க்ளோஸ் பண்ணலையா அப்படின்னு தான் கேக்குறாங்க. என்ன சொல்றாங்க, நீ கடை வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பேச்சை மாத்தி விட்டுறாங்க. யூனிக்கா ஒரு இயரிங்ஸ் வேணும், தேவையில்லாம பேசாம அதை மட்டும் செஞ்சுட்டு வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது இதோ செஞ்சுட்டு வர, ½ hour மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உள்ள போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த கடையில இருக்க எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா செஞ்ச இயரிங்ஸ் தான், எதுவுமே முன்னாடியே செஞ்சு வச்சு விற்கிற மாதிரி பொருள் கிடையாது. தனித்தனியா எல்லாரையுமே அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி யூனிக்கா ஒரு இயரிங் செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. 100 வருஷமா எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது 100 வருஷமாவா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. அதை விட மேஜிக் போட்ட மாதிரி உனக்கு செட் ஆகுற மாதிரி கரெக்டான யூனிக்கான ஒரு இயரிங் உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இயரிங் வருது, சூப்பரா இருக்கு, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுறாங்க. உடனே ஹீரோயின் அவங்க கடையோட விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. என்ன இது அப்படின்னு கேட்கும்போது ஐயோ கை ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேணும்னே தான் கொடுத்துருப்பாங்க. என்ன இது விச் ஸ்டோரா, என்ன கடை இது அப்படின்னு சொல்லும்போது என்னோட கடை தான், நான் ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்றேன், அது மட்டும் இல்லாம அவர்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் என் கூட தான் ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பிராண்டா, ஒரு பிராண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. யூரியோட பிராண்ட் தான் அது. ஆமா, ஆனா என்ன பண்றது, என் கடை தான் க்ளோஸ் ஆகுற நிலைமையில இருக்கு, ஏன்னா சுத்தமா மார்க்கெட்டிங்கே இல்ல, எனக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ண தெரியாது, அதனால நான் இன்ஃப்ளூயன்சர் தேடிட்டு இருக்கேன், உனக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஸ்கூல்லயே தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுவும் ஸ்டூடெண்டா தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது யாருனே தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்க. அட நான் ஒன்னதான் சொல்றேன், இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணு அப்படின்னு கொடுக்குறாங்க. நானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. நீ தான் என்னோட கடைக்கு மாடலாவா அப்படின்னு சொல்லும்போது நான் மாடல் இல்ல இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன இப்போ நான் உன்னை மாடலா மாத்துறேன், உனக்கு பிடிச்சதை செய், நமக்கு இருக்கிறது ஒரே லைஃப் தான் அப்படின்னு சொல்லவும் அவங்களுமே சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அட ரொம்பலாம் படிக்காதம்மா, சைன் பண்ண, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லவும் அவங்களுமே யோசிக்காம சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ காமிச்சா ஊரி சொல்லியிருப்பாங்க, யுன்ஹா மட்டும் மாடலா வரலன்னா நம்ம ஹீரோயினையும் நடிக்க வச்சிடலாம், ரொம்பவே அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பத்தி தான் இப்ப யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஒன்னும் அவ்வளவு அழகா இல்லையே, சுமாரா தானே இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு டைம் ஊரியோட ப்ராஜெக்டை திருட போயிருப்பாங்கல்ல, அப்ப இவர் பிடிச்சிருக்கும் போது பக்கத்துல வந்திருப்பாங்க. அதை யோசிச்சு பாக்குறாரு. ஒருவேளை அழகா தான் இருக்காளோ, இல்ல நார்மலா தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து யார பத்தி பேசுற அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை பத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறாரு. ஐயோ அப்படின்னு பயந்துடுறாரு. சுமாரா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒன்ன சொல்லல, என்னத்தான் சொன்ன அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. சரி அந்த கான்ட்ராக்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த சைன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு அப்படியே ஷாக் ஆகுது. என்ன சைன் பண்ணிட்டாளா, அவ எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கா, உன் கூட ஒர்க் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லும் போது ஆமா ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னமோ தப்பாவே தோணுது அப்படின்னு சொல்றாரு. யுன்ஹாவை காமிச்சா சும்மா வார்ம் அப் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கு. என்னடா இது அப்படின்னு எடுத்து பார்த்தா ஃபுல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ஸ்டைல் ஒன்றும் யூனிக்கா இல்லை, எல்லாத்தையுமே ஐடல்ஸ் கிட்ட இருந்து காப்பி தான் பண்றா அப்படின்னு சொல்லி ஃபேக் நியூஸ் பரவிட்டு இருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் டே யுன்ஹா ஸ்கூலுக்கு வராங்க. யாருமே இவங்க கூட பேச மாட்டாங்க. ஆனா எல்லாருமே இவங்கள பத்தி தான் பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. கிளாஸ்ல இருந்தே 3 பொண்ணுங்க என்ன நீ ஐடல்ஸ் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே காப்பி பண்ணி போட்டுட்டு இருக்கியாமே, ரொம்ப ஓவரா பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாம பேசாதீங்க, உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ப்ரூஃப் இருக்கே, எல்லாரும் ஆன்லைன்ல போட்டுட்டு இருக்காங்க, நீ பாக்கலையா, நீ யூஸ் பண்ற பொருள் அப்புறம் ஐடியா யூஸ் பண்ற பொருள் ரெண்டுமே ஒரே மாதிரி இல்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஃபேக்கா கூட பண்ண முடியுமே அப்படின்னு கேக்குறாங்க. நான் ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே எஞ்சி பக்கத்துல வராங்க. நீ ஒரு ஷூ போட்டிருக்கில்ல, அது 1 மாசத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இது ட்ரெண்டிங்ல இருந்துச்சு, அதனால வாங்கினேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. அந்த ஷூ நான் போட்டனாலதான் ட்ரெண்டே ஆச்சு. நீ போட்டிருக்கில்ல ஒரு ஃபவுண்டேஷன், அது 1 வீக்குக்கு முன்னாடி நான் போட்டிருந்த ஃபவுண்டேஷன் தான், அந்த கலர் கூட மாறாம வாங்கியிருக்கேன், உனக்கு செட்டே ஆகல அது அப்படின்னு சொல்லுவோம். வேகமா கண்ணாடி எடுத்து பாக்குறாங்க. அப்புறம் நீ கையில பேண்டேஜ் ஒட்டி இருக்கில்ல, எனக்கு அடிபட்டிருக்குன்னு நான் ஒட்டினேன், அதை பார்த்து நீயுமே ஒட்டியிருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல எனக்கு நிஜமாவே காயப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. எல்லாருமே நான் பண்ண ஃபேஷனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா என்னையவே நீங்க குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சரியான பதிலடி கொடுத்துறாங்க. இந்த ஆன்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. மேல அந்த 3 பேரால எதுவுமே பேச முடியல, அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்க தனியா ஒரு பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வராங்க. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நான் அவங்க யாரையுமே நம்பல, உன்னை மட்டும் தான் நம்புறேன், இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு பெர்ஃபியூம் தான் இருக்கு. பெர்ஃபியூம் நான் எப்பெல்லாம் கஷ்டத்துல இருக்கணும் அப்பெல்லாம் யூஸ் பண்ணுவேன், எனக்கு கொஞ்சம் வார்மா இருக்கமா இருக்கும் இந்த ஸ்மெல்லு, அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க யோசிக்கிறாங்க, அச்சச்சோ நான் மறந்துட்டேனே, நீ தான் அடுத்தவங்க யூஸ் பண்ண பொருளை யூஸ் பண்ண மாட்டீல, சரி வேண்டாம் விடு, உனக்கு நான் வேற வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வராங்க. எதுக்காக என்னங்க கூப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது கிளாஸ் ரூம்ல பேச முடியல அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் கிளாஸ் ரூம்ல பேச முடியாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களா, நீயுமே அவங்க சொல்றதெல்லாம் நம்புறியா அப்படின்னு சொல்லும்போது நான் நம்பல, நான் வந்து உனக்கு கம்ஃபர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற
அப்படிங்கறதுக்காக தான் வந்த, தனியா அவன் கூட பேசணும்னு தோணுச்சு. யார் என்ன சொன்னாலும் சரி நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ மட்டும் தான் எனக்கு இருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஷோல்டர்ல சாஞ்சுக்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது வழியில டீச்சரை பாக்குறாங்க. என்னாச்சு, உன்னை பத்தி பேட் நியூஸா வந்துட்டு இருக்கு, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லையே, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே, இனிமேலாச்சும் சோசியல் மீடியால இல்லாம படிப்புல கவனம் செலுத்த பாரு, அட்லீஸ்ட் கேம்லயாச்சும் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் ஹீரோனும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னடா இது 3 பேர் மேலயுமே சந்தேகமா இருக்கே, 3 பேருக்குமே ஏதோ ஒண்ணு கிடைக்குது. இந்த பொண்ணுக்கு இவ எப்பவுமே இக்னோர் பண்ணிட்டே இருப்பா, இப்ப அட்டென்ஷன் கிடைக்குது. செகண்ட் பாய் ஃப்ரெண்ட், இவ அவனை கண்டுக்கவே மாட்டா, இப்ப நீ மட்டும் தான் எனக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தேர்ட் ஒன் அந்த டீச்சர், அவங்க சொல்லும் போது இவ மதிக்கவே இல்ல, அதனால கூட பண்ணிருக்கலாம். 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. 3 பேர்ல யாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். அதாவது சோசியல் மீடியாக்கு எனக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ணி கூட, இப்ப ப்ரொஃபைலுக்கு போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. காமெடியா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு நல்லாவே இல்ல, வேற போஸ்ட் கொடு அப்படின்னு சொன்னா மறுபடியுமே காமெடியா தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் செட் ஆகாது, வா நான் வேற இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஃபேக்கு தான் கூட்டு வராரு. 100 போட்டோ எடுத்தாதான் அதுல ஒரு போட்டோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது, ஒரே ஒரு போட்டோ தான், அதுவே சூப்பரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுக்குறாங்க. ஹீரோவுமே எடுத்துறாரு. அந்த போட்டோவை பார்த்துட்டே இருக்காரு. என்னடா அழகா இருக்கா இவ, ஆனா இவ சூனியக்கரியாச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன போட்டோ எடுத்தியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. எடுத்துட்டேன் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படியே சோசியல் மீடியால போஸ்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் உள்ள வந்தா நிறைய கமெண்ட்ஸ் லைக் எல்லாம் வந்திருக்கு. இவ என்ன அவ்வளோ அழகாவா இருக்கா, இவ்வளோ லைக்ஸ் இவ்வளோ கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கமெண்ட்டை பார்த்ததுமே வேகமா ஹீரோயின் கிட்ட ஓடி வராரு. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அவ பத்தி யாரு ஃபர்ஸ்ட் ஃபேக் நியூஸ் போட்டாங்களோ அவங்களோட ஐடியில இருந்து உனக்குமே கமெண்ட் அண்ட் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி அப்ப நான் சொன்ன மாதிரி மட்டும் செய் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க. இதுல இருக்கதை மட்டும் நீ செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நான் இதுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. காலையில டீச்சர்ஸ் எல்லாம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நம்ம ஹீரோ தான் பேசிட்டு இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சர்வே இருக்கு, டீச்சர்ஸுக்குமே இருக்கு. எல்லாருமே போன் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே எடுக்கிறாங்க. உங்க போன் சைலண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி வைங்க, நோட்டிபிகேஷன் வரும், அது கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆஃப் பண்றாங்க. நான் எல்லாத்தையுமே ரெடியா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக் ஆஃப் பண்ணிடுறாரு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஹீரோயின் சொன்னான்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன், இது மட்டும் பிரின்சிபலுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அப்ப யாரும் அந்த ரூம்குள்ள வராங்க. இவர் பயந்தே போயிடுறாரு. பார்த்தா ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் தான் வந்திருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் என்னோட வேலை தானே, நீ எதுக்கு பண்ற அப்படின்னு கேட்கும்போது நான் பண்ணல, ஹீரோயின் தான் மிரட்டி பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் சொன்னாலா, அப்ப ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டி கிளம்பிடுறாரு. இவன் மறுபடியுமே மேஜிக் பண்ணிட்டா போல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. மறுபடியுமே மைக் ஆன் பண்ணி நான் சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சுட்டீங்கல்ல, ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோயின் சிக்னலை புரிஞ்சுட்டு உடனே யுன்ஹாவோட ரூம்குள்ள வராங்க. பக்கத்துல வந்துட்டு அவங்க ஐடியில இருந்து அந்த ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. எந்த சவுண்டுமே கேட்கல. அப்படியே இப்ப பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வராங்க. அப்ப மெசேஜ் சவுண்ட் கேட்கல, அடுத்து அந்த ஃப்ரெண்ட் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அங்க போய் மெசேஜ் பண்ணும்போது சவுண்ட் கேக்குது. அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட் தான் இந்த ஃபேக் நியூஸ் எல்லாத்தையுமே பரப்பி இருக்கா, அது நீ தானே அப்படின்னு கேட்கும்போது எதுனா அப்படின்னு சொல்லி அசால்ட்டா கேக்குறாங்க அந்த பொண்ணு. நான் என்ன கேக்குறேன்னு சொல்லி உனக்கு தெரியும் தானே, நடிக்காத அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேக்குறா. தானே அதா பாரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க. மறுபடியும் அங்க நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேக்குது. இப்ப தெரியுதா, நீ தான் அந்த ஃபேக் அக்கௌண்ட் வச்சிருக்க, நீ தான் யுன்ஹாவை பத்தி தேவையில்லாம ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்புன அப்படின்னு சொல்லும்போது அவங்களால நம்பவே முடியல. உன்னை நான் நம்பினல, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி பக்கத்துல வராங்க. உன்னை எனக்கு பிடிக்கல அதனாலதான் பண்ண அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சொல்றான் அந்த பொண்ணு. எந்த பிடிக்கலையா, அதுக்காக பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா, உண்மையாவும் இல்ல ஃபேக்காவும் இல்ல, சோசியல் மீடியால ஒரு மாதிரி இருக்கா, நேர்ல ஒரு மாதிரி இருக்கா, அது எனக்கு பிடிக்கவே இல்ல, அதனாலதான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்றாங்க. யுன்ஹாக்கு கோவம் வருது. அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கையை வாங்கும்போது ஹீரோயின் பிடிக்கிறாங்க. எதுக்குமா கையில அடிக்கிறீங்க, கையில அடிச்சா வலிக்கவே வலிக்காது, இந்தாங்க பேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. யுன்ஹா யோசிக்கவே இல்ல, அவங்களுக்கு பேட்டை வாங்கி அடிக்க போறாங்க. உடனே ஹீரோ வந்துடுறாரு. யுன்ஹா உனக்கு எது தோணுதோ அதை மட்டும் செய்யு, நீ எப்பவுமே மத்தவங்க செய்யறது செய்ய மாட்ட தெரியும் தானே அப்படின்னு சொல்லும் போது அவங்க எதுவுமே செய்யாம அமைதியாகிடுறாங்க. இங்க நடந்த எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ எடுத்து ஆன்லைன்ல போட்டு விட்டுறாங்க. அதனால யுன்ஹா வந்து இன்னுமே ஃபேமஸ் ஆகிடுறாங்க. ஹீரோயினையும் காமிச்சா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. இப்ப நம்ம கான்ட்ராக்டுக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்ல, இன்னும் ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, ஆமா ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க, என்ன நீ யார்கிட்ட எல்லாம் கான்ட்ராக்ட்ல சைன் வாங்குறியோ அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துருது, அதனால அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துருது, இது உன்னோட பேட் லக் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கோவம் வந்துருது. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. ஹீரோ ஓடிட்டு இருக்காரு. 2 பேர் இப்படி விளையாண்டே இருக்கிறத யாரோ ஒருத்தவங்க கார்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ப்ரொடக்ஷனும் ரெடி, மாடலும் ரெடி. இதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது மேனேஜ்மெண்ட். அதாவது நம்ம கம்பெனிக்கு ஒரு CEO வேணும், அதுக்காக நான் ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் தான் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவனை செலக்ட் பண்ண அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு.
வெறும் ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் கிடையாது, அவங்க அப்பா ஒரு பிசினஸ் வச்சிருக்காங்க. இவனுமே அங்க போய் எப்படி பிசினஸ் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையுமே கத்துக்கிட்டான். சமாவும் இருக்கான். ஒர்க் அப்படின்னு வரும்போது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கான். அவன் தான் செட் ஆவான் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுறாங்க. எல்லாமே சரி, நீ சொல்ற மாதிரி பிசினஸ் எல்லாம் இருந்தா எதுக்காகவும் உன் கூட ஒர்க் பண்ண போறான் அப்படின்னு கேட்கும்போது ஒர்க் பண்ணி தானே ஆகணும், அப்படி இல்லைன்னா உனக்கு எப்படி கர்ஸ் போட்டனோ அவனுக்கும் அதே மாதிரி கர்ஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் யோசிச்சு பாக்குறாரு, ஹீரோயின் கிஸ் பண்ணக்கு அப்புறம் தானே இவருக்கு கர்ஸ் வந்திருக்கும், அப்படின்னா அவனும் கிஸ் பண்ண போறானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இரு நான் வரேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. மேஜிக் எல்லாம் பண்ணாத, நார்மலான ஹியூமன் மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கையில சுத்தியல் வச்சிருக்காங்க. அவங்க கேட்கல நான் அடிச்சிருவேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க போல. கிளம்புறக்குள்ளேயே கரெக்டா ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட்டே அந்த ரூம்குள்ள வந்துடுறாரு. ஓ நான் உங்களை பக்கம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது கையில சுத்தியல் இருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சுக்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கை கொடுக்குறாரு. ஹீரோயின்மே ஹேண்ட் ஷேக் கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோ வேகமா கையை பிடிச்சுக்கிறாரு. அவரோட பேரு சன்ஹா. சரி என்ன எதுக்கு ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்கும்போது நானா இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. சன்ஹாவோட அப்பா ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வச்சிருப்பாரு. இவர் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இவர் பாக்குறாருன்னு தெரிஞ்சுமே பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அங்க இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்ட் வரும். என்னடா சவுண்டுன்னு பார்த்தா ஹீரோயின் தான் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பவுமே பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க. பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. அப்ப நீ என்ன ஃபாலோ பண்ணல அப்படிதான் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நானே தான் உன்னை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு ஷாப் வச்சிருக்க, அது இப்ப ரன் ஆகுறது கிடையாது, அதனால நீ என்ன பார்ட்னரா சேர்த்துக்கணும்னு நினைக்கிற கரெக்டா அப்படின்னு சொல்லும் போது ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி எனக்கு ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன கண்டிஷன் சொல்லி நமக்கு காமிக்கல. டே கட் பண்ணா ஹீரோயின் ரொம்ப ஜாலியா வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ தான் சொல்றாரு, உனக்கு எதுவுமே டிஃப்ரெண்டா தெரியலையா, அந்த கான்ட்ராக்ட் ஏதோ செட் ஆகாத மாதிரியே இருக்கே, அந்த ஒரே ஒரு கண்டிஷன் தானா, அதுவுமே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உனக்கே இதெல்லாம் தோணுது, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் அவன் கூட டேட்டிங் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சன்ஹா என்ன சொன்னாருன்னு காமிக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுமே அந்த டேவே என் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. இதுக்கு இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது நீ எதுக்கு ஃபேஸ் இப்படி வச்சிருக்க, இது வெறும் டேட்டிங் தானே, நீ பண்றதெல்லாம் பார்த்தா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஹீரோ இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. சும்மா செக் பண்ண. சரி நாங்க டேட்டிங் போகும்போது என்ன ஆர்டர் பண்ணலாம் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லுன்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. நீ என்ன எனக்கு கரெக்டாகவே ஐடியா கொடுக்க மாட்டேற, இப்படியே பண்ணினா அந்த கேர்ஸை மறுபடியுமே உனக்கு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்கேன், நீ கேட்குற எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அச்சோ நான் மறந்துட்டேனே, நீ சின்ன பையன் இல்லை, டேட்டிங்கே பண்ணியிருக்க மாட்டேன், உன்கிட்ட போய் ஐடியா கேட்ட உனக்கு எப்படி தெரியும், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போறாங்க. என்ன சொல்லிட்டு போற, நானும் டேட்டிங்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து புலம்பிட்டு இருக்காரு. இவ என்ன டேட்டிங் போறோம்னு சொல்றா, அதுக்கு ஏன் எனக்கு கோவம் வருது, ஒருவேளை சன்ஹாவை பத்தி தான் இருக்கும், நான் சன்ஹாவை பத்தி தான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவரே அவருக்கு சொல்லிக்கிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டே வந்துடுறாங்க. ஹீரோ வந்து பார்த்துட்டு எப்பவுமே லஞ்ச் டைம்ல தானே வருவேன், இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட பேசணும், நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண டேட்டிங்கை பத்தி. அப்போ ஊர் என்ன சொன்னா ட்ரெஸ் தான் முக்கியம், அதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லி சொன்னா. ஆனா எனக்கு ட்ரெஸ் பிரச்சனையே இல்லை, ஏன்னா யூனிஃபார்ம் தான் போட்டு போறேன். அதுக்கப்புறம் யுன்ஹா கிட்ட கேட்டேன், அவன் எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும், அது கொஞ்சம் நல்லா இருக்கும் டேட்டிங் அப்பன்னு சொன்னா சிரிச்சுட்டே இருக்க போறேன் அப்படின்னு சிரிச்சு காமிக்கிறாங்க. ஏதோ ஈவில் மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு இப்படியா சிரிக்க போற, அதுக்கு சிரிக்காமே இருக்கலாம், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சன்ஹாவா அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. எந்த இடத்துக்கு கூட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களே அதை சூஸ் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹீரோயினுமே அதே பாயிண்ட் தான் சொல்றாங்க, நானே சூஸ் பண்ண போறேன் எங்க போலான்னு சொல்லி, அதுதான் நல்லா இருக்கும் டேட்டிங்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ பார்த்துட்டே இருக்காரு. அச்சச்சோ உன்கிட்ட போய் சொன்ன பத்தியா, உனக்கு எதுவுமே தெரியாது, டைம் வேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே ஸ்கூல் முடிஞ்சது சன்ஹா காரை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோயினுக்கு. அவங்க பார்த்ததுமே கார்ல வேண்டாம் வா நடந்து போலாம், பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் கூப்பிட்டுறாங்க. ரைடெல்லாம் போயிருக்கேன், உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் போனதே கிடையாது, எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீ கார் ஓட்டி இருக்கல அதே மாதிரிதான் இருக்கும் வா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி கார்ல இடிச்சிடிச்சு விளையாடுவாங்கல்ல அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. ஹீரோயின் நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஆனா அவருக்கு தான் பயமா இருக்கு. நீ ட்ரெயின்ல போயிருக்கல அதே மாதிரிதான் இருக்கும் வா ரோலர் கோஸ்டர்ல போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. அவர் கத்திட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு சூப்பரா இருக்கு. வந்ததுமே இருக்கு வாமிட் வர மாதிரியே இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஹீரோயின் பார்த்துட்டு என்னாச்சு ஓகேவா அப்படிங்கும்போது ஓகே தான் அப்படின்னு சொல்லுவா அடுத்த ரைடுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஐயோ எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆகிடுறாரு. கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரெடி பண்ணிருப்பாங்கல்ல ஸ்கூல்ல ஒரு ஆஃபீஸ் ரூம், அங்கதான் உட்காந்துருக்காரு. ரொம்பவே டென்ஷனா இருக்காரு. ஊரையும் யுன்ஹாவும் அங்கதான் இருக்காங்க. என்னாச்சு அவனுக்கு இவ்வளவு கோவமா இருக்கான், இவனுக்கு நிறைய வேலை கொடுத்துட்டு கம்மியா சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சும்மா காசிப் மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
அப்படியே மறுபடியும் ஹீரோயினையும் சங்காவையும் காமிக்கிறாங்க. 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. இவர் வந்து உட்கார்ந்ததுமே அந்த கோட்டை கழட்டு அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி வேக வேகமா கை வச்சு மறைச்சுக்கிறாரு. அட கோட் பார்க்க காஸ்ட்லியா இருக்கு, இந்த ஸ்மெல் எல்லாம் ஒட்டிக்கும்ல, அதான் கழட்டி அதுக்குள்ள வச்சிரு அப்படின்னு சொன்னேன். அப்படிங்கும் போது எங்க வைக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. நீ உட்கார்ந்துருக்கேன்ல அதுக்குள்ளதான் அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்து கவுத்தி பாக்குறாரு. ஒரு டின் மாதிரி இருக்கு, இதுல எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஐயோ மேல மூடி இருக்கு பாரு, அதை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஓ இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணிட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறாரு. ஏன்னா இவரெல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் தான் போவாரு, அங்கதான் கோட்டை கழட்டி கொடுத்தா அந்த வெயிட்டர்ஸே வாங்கி வச்சுக்குவாங்கல்ல. அப்படி ட்ரை பண்றாரு, எப்படி சாப்பிடணும்னு அவருக்கு தெரியல. ஹீரோயின் தான் சாப்பிட்டு காமிக்கிறாங்க. இது வரைக்கும் இது சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி எதுக்காக என்னை வெளியே கூப்பிட்டு வந்த, நீ டேட்டிங் மீன் பண்ணலன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அந்த நாளை உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் தான் நீ கேட்ட, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்கும்போது ஓ கண்டுபிடிச்சிட்டியா, நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க அப்படியே கட் பண்ணா ஹீரோ வெளியே நடந்து வந்துட்டு இருக்காரு. என்னாச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, அவ எங்க இருக்கானே தெரியலையே, அட்லீஸ்ட் என்கிட்டயாச்சும் சொல்லிருக்கணும்ல அப்படின்னு புலம்பிட்டே வரும்போது ஹீரோயினுமே அங்க வந்துடுறாங்க. நீங்க எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சூப்பரா போச்சு, என்ன இது டேட்டிங் தான் இல்ல, அவன் ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கறக்காக தான் என்ன தனியா வர வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லவும் தனியா பேசுற அளவுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. அவனுக்கு ஒரு பர்சன் கூட மீட் பண்ணணுமாமா அப்படின்னு சொல்லும்போது யுன்ஹா கூடவா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல அப்படின்னு சொல்லவும் அப்ப ஊரி கூடவா அப்படின்னு கேட்கும்போது அதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேற யாருதான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நீதான் அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறாங்க. நானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு. அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எதுக்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி போடணும், நான் டேட்டிங்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அட ஒரே ஒரு கான்ட்ராக்டாக தான்ப்பா, சும்மா போயிட்டு வந்துரு, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல இப்போ உட்காந்துருக்காங்க, ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. எதுக்காக நீ வந்த அப்படின்னு கேட்கும்போது நீ வாட்டுக்கு எஞ்சி ஓடிட்டீங்கன்னா அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா சந்தா வந்துடுறாரு. ஹீரோ பார்த்ததுமே அப்படியே ஒளிஞ்சுக்கிறாரு. ஹீரோயின் தான் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கையை காமிச்சு கூப்பிட்டு விடுறாங்க. சரி நீங்க 2 பேர் தனியா பேசுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எங்க போலாம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏன் தெரியல, சரிவா நானே ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. ஹீரோயின் பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூடயே ஒரு பாடி கார்டு வராங்க. அது வந்து சன்ஹாவோட பாடி கார்டு தான். 2 பேரும் ஒரே வேலைக்காக தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நான் தான் சன்ஹாவோட பாடி கார்டு அப்படின்னு சொல்லி கை கொடுக்கும் போது இவங்க இப்போ கூட லைட்டா கையை கொடுத்துட்டு திமிரா முன்னாடி போயிடுறாங்க. சன்ஹா ஹீரோ ஒரு ஆர்ட் கேலரிக்கு கூட்டு வந்திருக்காரு. அங்க இருக்க எல்லா பெயிண்டிங்கோட பேருமே ஹீரோ தப்பா சொல்லிட்டு இருக்காரு. இது என்ன பெயிண்டிங் நல்லாவே இல்ல அப்படின்னு கேட்கும்போது இது ரியல் பெயிண்டிங் சொல்லுவாங்க, இரு நான் பாக்குறேன் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போதே ரியல் பெயிண்டிங்கா குப்பத்தொட்டி தான் அப்படின்னு சொல்லும் போது குப்பத்தொட்டி இல்ல அது வீடு அப்படின்னு சொல்றாரு. என்னது இது வீடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இன்னொரு பெயிண்டிங்க பாக்குறாரு. இது பனானா தானே அப்படின்னு சொல்லும் போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேர் சொல்றாரு. போங்கப்பா பெயிண்டிங்க்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இங்க ஹீரோயினுக்கு காமிச்சா பாடி கார்டு கூட தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பெயிண்டிங்ல சுத்தமா நாலேஜ் இல்ல, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பெயிண்டிங்கை பத்தி. அங்க பாரு ஒரு ட்ராஷ் மாதிரி இருக்குல்ல, அது பார்க்கதான் ட்ராஷ், ஆனா அது என்ன மீன் பண்ணுதுன்னு உனக்கு தெரியுமா, தனியா இருக்க ஒரு பீப்புளை தான் மீன் பண்ணுது, தனியா இருக்கும் போது அவங்க அவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உண்மையிலே வந்து குப்பையில எடுத்துட்டு போயிடுறாங்க. அது யாரோ தண்ணி குடிச்சிட்டு கசக்கி போட்ட 1 யூஸ் கிளாஸ் தான். அச்சச்சோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குப்பையா தெரியலாம், ஆனா எனக்கு பார்த்தா அப்படியே ஆர்ட் மாதிரியே தெரியுது தெரியுமா அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. லாஸ்டா ஒரு பெயிண்டிங் பாக்குறாரு. அதுல ஒரு பிளாக் டாட் தான் இருக்கு. இது என்ன பேரா இருக்கும், கண்டிப்பா பிளாக் டாட்னு வச்சிருக்க மாட்டீங்க, பிளாக் ஹோலா, அப்படி இல்லன்னா இது என்ன மீன் பண்ணுது, ஒருவேளை டெல்யூஷனா அப்படின்னு சொல்லும் போது இல்ல பிளாக் டாட் தான் பேரு அப்படின்னு சொல்லுவோம். அட போங்க இதெல்லாம் போங்கு, இத்தனை நான் கரெக்டா சொன்னேன், அப்பெல்லாம் வேற பேர் வச்சிருந்தீங்க, அதுவும் இதெல்லாம் ஒரு பெயிண்டிங்கா வெறும் டாட்டை மட்டும் வச்சிருக்காங்க, யார் இந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அது எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லுவோம். அமைதியாயிடுறாரு. அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. நான் ஆர்டர் பண்றேன், போன டைம் நீ தானே ஆர்ட் கேலரி கூட்டு போனேன், இந்த டைம் நானே பே பண்றேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு. இல்ல நீயே பண்ணி, எனக்கு இன்னும் சம்பளம் வரல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது என்னோட ரெஸ்டாரண்ட் தான் அப்படின்னு சொல்லி அவரே ஆர்டர் பண்றாரு. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பக் வச்சு கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்பதான் சென்ஹா சொல்றாரு, நீ எதுக்காக ஹீரோயின் கீழே வேலை பண்ற, அவ கம்மியா தான் உனக்கு காசு கொடுக்குறா, இருந்தாலுமே நீயே அங்க ஒர்க் பண்ற, வேற இடத்துக்கு ஒர்க் போக வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது அவ எனக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டா, அதனாலதான் அவ கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணா அப்படின்னு கேட்கிறாரு. இவரால சொல்ல முடியாதுல்ல, அது உனக்கு சொன்னா புரியாது விடு அப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கும்போது இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே அதுல இருந்து வெளியே வர ரொம்ப ட்ரை பண்ண முடியல விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஹீரோயின் எப்படி ரொம்பவே கொடுமையான பாஸா அப்படின்னு கேட்கும்போது கொடுமையான பாஸ்ன்னு சொல்லாமலாம் இருக்க முடியாது, கொடுமையான பாஸ் தான், நிறைய பிரச்சனையை கொண்டு வருவா, கரெக்டா சால்வ் பண்ண தெரியாது, எந்த விஷயத்துல என்ன பண்ணணும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு கோவம் வருது, அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கிறாங்க. பாடி கார்டு அமைதியர் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. ஆனா அவங்கள சுத்தி இருக்கவங்களும் ரொம்பவே நல்லா பாத்துக்குவா, அது
மட்டும் இல்லாம அவ ஏதாவது ப்ராமிஸ் பண்ணா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவா, அவ எப்பவுமே மத்தவங்களை கைவிட்ட மாட்டா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா சொல்றாரு. அதை மட்டும் இல்லாம அவ கொஞ்சம் அழகாதான் இருக்கா அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க, நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. சன்ஹாக்கு புரிஞ்சிருது ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் இருக்குன்னு சொல்லி. சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்கும்போது போலாமே, எங்க போறோம் அப்படின்னு கேக்குறாரு. ரெடியா மட்டும் இரு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினும் பாடி கார்டும் அடடே ஓடிட்டாங்க வா போலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனா இவர் நிக்கிற மாதிரியும் இல்ல, வேகமா போய் ஒரு மறைவான இடத்துல நிக்கிறாரு. இப்பதான் நம்ம தனியா இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது என்ன இவ்வளவு நேரம் நம்ம தனியா தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறாரு. உனக்கு ஒண்ணுமே தெரியல, அதுக்கு அவளே பரவாயில்ல போல, ஹீரோ என்ன நேரத்து கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லும் போது ஏன் அப்படி சொல்ற, என்ன மட்டம் தட்டுறியா அப்படின்னு கேக்குறாரு. அதை விட இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க, அதுக்குள்ள நான் எல்லாமே பேசி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது யாரு வந்துருவா அப்படின்னு சொல்லி புரியாம பாக்குறாரு. அப்ப 2 பேர் வந்து நிக்கிறாங்க. இவங்களையா சொன்ன அப்படின்னு சொல்லும் போது ஐயோ இவங்களே இல்ல, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அவங்க 2 பேருமே திருடங்க தான். காசை கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு பிரச்சனை, பேசாம காசை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சன்ஹா எடுக்கிறாரு. காசை கொடுக்காத, நான் தான் இந்த டிராமாவோட ஹீரோ, கொஞ்சமாச்சு நான் கூலா இருக்கணும்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்ண போற, சண்டை பட போறியா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப கரெக்டா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த 2 திருடங்களுமே ஹீரோயினையும் பாடியோடையும் பத்தி என்ன இந்த பக்கம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளால சண்டை போட முடியலன்னா அங்க வந்து ஓடிடணுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சிரிக்கிறாரு. கவலைப்படாத, என் பாடி கார்டு இருக்கா, அவ பாத்துக்கவா அப்படின்னு சொல்லும்போது அதான் ஹீரோயின் இருக்கல்ல, அப்புறம் எதுக்கு பாடி கார்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறாரு. இங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த திருடங்களை அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க 2 திருடங்களும். சரி அவங்க 2 பேரும் வரக்குள்ளையும் நான் என்ன சொல்ல வந்தனோ சொல்லிடுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் கொஞ்சம் பேசிக்கவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறாரு. சரி சொல்லு அப்படின்னு சொல்லும் போது உங்க கூட இருந்தனால ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நானும் இதே தான் சொல்ல வந்தேன். நான் வந்த விஷயம் வேற ஒரு விஷயம், ஆனா இப்ப வந்து நம்ம 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி தோணுது. ஏன்னா உனக்கு வேற ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ற அப்படின்னு புரியாம பாக்குறாரு. உனக்கு தெரியலையா, உனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா ஹீரோயின் வந்துடுறாங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறாங்க ஹீரோக்கு. அப்படியே கிளம்பிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கே புரிஞ்சிருது நமக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் நீ ஹியூமன்ஸ் கூட வெளியவே போனது இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. அப்படின்னா நம்ம வேணா நம்ம ஸ்டோர் எல்லாம் சரியானக்கு அப்புறம் வெளியே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போதே அங்க ஒரு சவுண்ட் கேக்குது. உங்க கடையெல்லாம் சரியாகாது அப்படின்னு கேட்கவும் யாராது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஒருத்தரை பறக்க விட்டுருப்பாங்கல்ல, அவர் தான். ஓ நீயாப்பா, சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது உங்களை நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், கடையை உங்களை ஓபன் பண்ணவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா இவன் புதுசா பிரச்சனையை கொண்டு வரான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பாக்குறாங்க. உன்னால நான் 2 மாசம் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்தேன், நீ பறக்க வச்சுட்ட அப்படின்னு சொல்லும்போது யாருமே நம்பவே இல்லை. மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க, உன்னை நான் பழி வாங்க போறேன், உன் கடையவே நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கடையை நான் வாங்கிட்டேன், காலி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது உடனே நீ சொல்ற மாதிரிலாம் காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. உங்களை உடனே காலி பண்ண வைக்க முடியாது, அது இல்லீகல், ஆனா உங்களுக்கு நான் 1 month டைம் தரேன், அதுக்குள்ள நல்லா யோசிச்சு முடிவெடுங்க, நான் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கூலா தான் நின்றுட்டு இருக்காங்க. என்ன அமைதியா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது உங்க அப்பாட்ட ஆல்ரெடி நான் பேசிட்டேன், அவர் எனக்கு 2 மாசம் டைம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கே ஷாக் ஆகுது. அப்பா முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாரு உங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்க போறேன், அதனால இந்த கடையை காலி பண்ணுங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட 2 மாசம் டைம் கேட்டேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி 10 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருந்தேன், அது முடிஞ்சிருச்சு. இப்ப கடையுமே நல்லா ஓடுறது இல்ல, கடை மட்டும் நல்லா ஓடிட்டா மறுபடியும் அந்த 10 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம்னு சொல்லி உங்க அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா, உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ப்ரூஃப் இல்லாம எதுக்குமா பேசுற, உலகத்துல எதுக்குனாலும் ப்ரூஃப் இருந்தா தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக நீ டாக்குமெண்ட் பண்ணல அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. ஏன்னா அவ ஒரு முட்டாள், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த ஷாப்போட ஓனர் சொல்றாரு. எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது, மறைச்சு பார்த்துட்டே நிக்கிறாங்க. அன்னைக்கு நீ எனக்கு என்ன பண்ணன்னு சொல்லி மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அப்படியே பறக்க வச்சு அது எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒரு ஸ்டெப் தான் முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. இவருக்கு பயமாகிடுது. என்ன பண்ற முன்னாடி வந்தா அப்படின்னா நான் உனக்கு கான்ட்ராக்டே தர மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் மறைச்சு பாக்குறாங்க. இவருக்கு ரொம்பவே பயமாகிடுது. உனக்கு 1 மாசம் எல்லாம் டைம் இல்ல, 3 நாள் தான், அதுக்குள்ள முடிவு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடிடுறாரு. கட் பண்ணா ஹீரோயின் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் ரொம்ப யோசிக்கிறாரு, நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு ஏதாவது பிளான் வேணும், அப்படி இல்லைன்னா லாயரை பார்க்கலாமா, அவனை ஏதாவது பண்ணணும், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பதிலே சொல்ல மாட்டாங்க. ரோஸ் மில்க் குடிச்சிட்டே இருக்காங்க. ரோஸ் மில்க் இது முன்னாடி நீ குடிச்சதே இல்லையா, பதில சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், நீ ஒத்துக்க மாட்ட, அதனால இந்த பிளானுக்குள்ள நீ வராத, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். இப்ப வேணா அந்த ஸ்டோர் ஓடாம இருக்கலாம், ஆனா ஒரு காலத்துல ரொம்பவே சூப்பரா ஓடிட்டு இருந்துச்சு, அங்க நிறைய பேரோட எமோஷன்ஸ் இருக்கு, ஹாப்பினஸ் சேட்னஸ் சொல்லி எல்லாத்தையுமே அந்த ஸ்டோர் பார்த்துருக்கு, அந்த ஸ்டோரை நான் விட்டுறவே மாட்டேன், என் பிளானுக்குள்ள மட்டும் நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து லீவ் ஆகுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்தா கூட லீக்ல ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா எந்த வழியுமே இல்ல.
பண்ணணும்னு தோணுது, ஆனா எதுவுமே என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்த டீச்சர் பார்த்ததுமே, ஹெனா நீ பாத்தியா, உன்ட்ட ஏதாவது சொன்னாலா, அவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது, என்ன இவரு அதிசயமா ஹெனாவை பத்தி எல்லாம் கேட்கிறாரு. இவருக்கு எப்பவுமே அவ என்ன செஞ்சாலும் தப்பாவே தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, எமர்ஜென்சியா, என்கிட்ட சொல்லிட்டு எல்லாம் போயிருக்கணும், இப்படி பண்ணா அப்படின்னா மார்க்கை குறைச்சிருவேன்னு சொல்லு அப்படின்னு பேசுறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஆபீஸ் ரூமுக்கு போலாம் அப்படின்னு வந்தாங்க. கிளாஸ் ரூம் தான் இருக்கு. இவர் பார்த்ததுமே இங்க ஒரு ஆபீஸ் ரூம் இருந்துச்சுல அப்படின்னு கேட்டா, என்ன வளர்றீங்க, இது வந்து கிளாஸ் ரூமா தானே இருந்துச்சு, ஏதாவது கனவு கண்டீங்களா இல்ல இன்னும் தூக்கம் தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ என்னாச்சு, யாருக்குமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. கூட எல்லாம் கான்ட்ராக்ட் போட்டாங்களோ எல்லாத்தையும் ஒட்டுக்க ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் ஆபீஸ்ன்னு சொன்னா, ஆனா ஆபீஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஸ்டோர் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ப்ராப்ளமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப நம்ம கான்ட்ராக்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி 3 பேரும் கேக்குறாங்க. ஏன்னா என்ன பண்றான்னு சொல்லி எனக்கு சுத்தமா தெரியல, அவ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டீரா, ஆனா நம்ம எப்படியாவது ஸ்டோரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும், அது அவளோட பிசினஸ், அவ தான் பார்க்கணும், கண்டிப்பா அவ ஏதாவது பிளான் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லும்போது, அவ பண்ற பிளான் நல்லாவே இருக்காது, அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஒரு பிரச்சனைனா அவ தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஹீரோவால ஆனா சும்மாவே இருக்க முடியல. பேசாம ஸ்டோருக்கு போய் அவளையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்தா ஸ்டோர் க்ளோஸ்ல இருக்கு. எங்கடா இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு இயரிங் வாங்கியிருப்பாங்கல்ல சூனியக்காரி கடையில, அந்த கடைக்கு தான் வந்திருக்காங்க. என்னம்மா தனியா வந்திருக்க, போன டைம் ஒரு பொண்ணு கூட வந்தியே அப்படின்னு கேட்கும்போது, எப்பவுமே தனியா தானே வருவேன், லாஸ்ட் டைம் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கறக்காக எப்பவுமே துணையோடைய வருவாங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ இன்னும் மாறவே இல்லை, நான் கூட மாறிட்டேன்னு நினைச்சேன், சரி உனக்கு என்ன வேணும், கம்மலா செயினா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு வேணாம், ஒரு கத்தி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தர் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அவனை வந்து கொன்னா மட்டும் பத்தாது, இந்த உலகத்துல இருக்க யாருக்குமே அவன் இருந்தான் அப்படிங்கறதே தெரியாத மாதிரி ஆகணும், அந்த கத்தி உன்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நீ ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நான் சூனியக்காரி, நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லும்போது, சரி அந்த கத்தியை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, அவனை தடையுமே இல்லாம அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சச்சோ, அந்த கத்தியை உனக்கு இப்போ கொடுக்க முடியாதே, நான் அந்த ஸ்டோரை விட்டு காலி பண்ண போறேன், அதனால எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டேன், அதுல இந்த கத்தி எங்க போச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டோரை நீ காலி பண்ற ஒரு சூனியக்காரி திடீர்னு ஒரு முடிவை மாத்திரா அப்படின்னா கண்டிப்பா அவ ஹியூமன் மேல லவ்ல விழுந்திருக்கணும், யார் அது அப்படின்னு கேட்கும்போது, எதுக்குமா கேட்கற, அவன் மேலே ஏதாவது மந்திரம் போடுறக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை, நான் ஒரு தீவில் ஸ்டோர் பார்த்து வச்சிருக்கேன், அங்கேருந்து கடலை பார்க்க முடியும், நான் அப்படியே ரசிச்சுட்டே ஒர்க் பண்ணுவேன்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே 500 வருஷமா நான் இருக்கா, மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அதனால தான் சொல்கிறேன், எவ்வளோ நாள் இந்த கடையிலேயே நான் இருக்கிறது, வேற ஒரு இடத்துக்கு போகணும்ல, விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு ஆனா நமக்கு அது கிடைக்கல அப்படின்னா ரொம்ப டைட்டா பிடிச்சிடக்கூடாது, அது இல்லாமே போயிடும், அதுக்கு பதிலாக அதை கொஞ்சம் ஃப்ரீயா விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஸ்டோரை பத்தி தான் பேசுறாங்க. ஆனா ஹீரோயின் கேட்கற மாதிரி இல்லை, எனக்கு அந்த கத்தியை மட்டும் கொடு அப்படின்னு மறுபடியும் கேட்கறாங்க. ஷாப் ஓனர் காமிச்சா அவங்க அப்பா தான் இவருக்கு அந்த ஷாப்பை கொடுத்துருப்பாரு, அதுக்காக அவரோட ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே ட்ரீட் வச்சுட்டு இருக்காரு, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வெயிட்டர் வந்து வெளியே ஒரு பர்சன் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓ இவ்வளவு தூரம் வந்துட்டாளா, இன்னைக்கு என்ன முடிவுன்னு பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு. நம்மளுமே ஹீரோயின் வந்துட்டாங்க போல அந்த கத்தி எடுத்துட்டு, இவர் அவ்வளவுதான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ தான் அங்க வந்து நிக்கிறாரு. நீ எதுக்குடா வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினோட ஷாப்பை விட்டுரு, அவகிட்ட விளையாடாத, அவ ரொம்பவே டேஞ்சரஸான பர்சன், அவளோட கடையை தொடாத அப்படின்னு சொல்லும்போது, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ என் காலில் விழுந்து கெஞ்சணும், அதை விட்டுட்டு என்ன மிரட்டிட்டு இருக்கியா, மிரட்டுனா நான் பயந்து அந்த ஷாப் உங்ககிட்டே கொடுத்துருவேனா அப்படின்னு சொல்லி பக்கத்துல வராரு. ஹீரோக்கு கோவம் வந்துருது, அடிச்சிடறாரு. என்னடா அடிச்சுட்டு அப்படின்னு கேட்கும்போது, நீ லைனை கிராஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு. நான் லைனை கிராஸ் பண்ணிட்டேனா, நீ தான் கிராஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்ப நான் ஃபுல்லா கிராஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடிக்க வராரு. ஹீரோயின் வந்து கையை பிடிச்சிடுறாங்க. என்னோட எம்ப்ளாயி உங்ககிட்ட ரொம்பவே மோசமா நடந்துக்கிட்டான், அதுக்காக சாரி, இந்த காசை வச்சு ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹீரோ கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. 2 பேருமே ஸ்டோருக்கு வந்துடுறாங்க. ஹீரோ தான் பேசிட்டே இருக்காரு, இதுக்காக திடீர்னு காணாம போனேன், ஏன் எதுவுமே பண்ணாம இருக்க, எதையாவது பண்ணு, ஏதாவது யூஸ் பண்ணுவோம் பவர் அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் உனக்கு பிரச்சனை, என்ன பண்ணணும்னு சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, எதையாவது பண்ணு, நமக்கு ஸ்டோர் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு என்னோட ஸ்டோரை பத்தி கவலைப்படுற, இதுவரை நீ யாரையுமே அடிச்சதே இல்லை, ஆனா இப்ப அடிச்சிருக்க, எதுக்காக உனக்கு இவ்வளோ அக்கறை அப்படின்னு கேட்கும்போது, நான் அக்கறைப்படுறேன் ஏன்னா அப்படின்னு சொல்லி தயங்குறாரு. ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த ஸ்டோர்ல நல்லா சேல்ஸ் ஆனா மட்டும்தான் உன்னோட கேர்ஸ் எடுப்பேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன், அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன், நான் கேர்ஸை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அது கிடையாது, இதுக்கு ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. ஹீரோனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. யாருன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்கும்போது, ஓ தெரியுமே, நீ சூனியக்காரி, அதனால என்ன இப்போ எனக்கு உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் சிரிக்கிறாங்க. எதுக்காக சிரிக்கிற அப்படின்னு கேட்டா, உனக்கு என்ன பிடிக்கலாம் கிடையாது, இந்த மாதிரி இல்லாம நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கனால உனக்கு ஆர்வம் ஆயிருச்சு, அதை நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு எப்படி தெரியும் நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு அப்படின்னு கேட்கிறாரு.
எனக்கு ஹியூமன்ஸை பற்றி நல்லாவே தெரியும், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க விச்சஸ் கூட இருந்தாலும் தெரியும். ரொம்ப நாள் என் கூட ஒர்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு கடையை க்ளோஸ் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறாரு. கடையை சொல்லலை, உன்னை தான் சொல்கிறேன், உன்னோட கர்ஸை இதோட நான் பிரேக் பண்ணுறேன், நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது தானா டோர் ஓப்பன் ஆகுது. ஹீரோ பாவமாக பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் பை பை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ சரி கிளம்பிடலாம் அப்படின்னு வெளியே போகிறாரு. டோர் தானா க்ளோஸ் ஆகிடுது. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. ஹீரோயின் அப்பதான் யோசிக்கிறாங்க, எனக்குமே உன்னை ரொம்பவே பிடிக்கும், ஆனா நீ என் கூட இருக்கிறது உனக்கு நல்லதில்ல, உன்னோட லைஃபே வேஸ்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்கல்ல, அதை யோசிச்சு பாக்குறாங்க. நமக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம கூடயே வச்சுக்கணும்னு கிடையாது, மேபி நம்ம டைட்டா பிடிக்க அது இல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஹீரோவை போக விட்டுருக்காங்க. ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஸ்கூலுக்கு வந்து பெஞ்ச்ல அமைதியா படுத்துக்கிறாரு. அப்ப டீச்சர் வந்து ஹேனா இனிமேல் ஸ்கூலுக்கு வரமாட்டா, என்ன ரீசன் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, உன் கூடயே தானே இருப்பா, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா இவருக்குமே தெரியாதுல்ல, எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. கட் பண்ணா குக்கிங் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. ஹீரோ ஒரு சூப் வச்சிருக்காரு. இவர் எப்பவுமே ரொம்ப நல்லா சமைப்பாரு. அதனால ஃப்ரெண்டு வேகமா வந்து நான் டேஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டு பாக்குறாரு. ஃபுல்லா சால்ட் தான் இருக்கு, என்னடா பண்ணி வச்சிருக்க, சூப் செய்ய சொன்னா சால்ட் செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாரு. என்ன சொல்றேன், நான் ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா, இல்ல நீ ஒரு 10 ஸ்பூன் போட்டிருப்ப அப்படின்னு சொல்றாரு. சொல்றல நான் ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ கவனிக்காம போட்டிருப்போம், மைண்ட் இங்க இல்ல அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உடனே எப்பவும் போல பேட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் காமிச்சு வச்சிடறாங்க. டைம் என்னாச்சுப்பா, அதே பொண்ணுனாலதானா, ஒருவேளை உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் 2 வழியில தான் போய் முடியும். ஒண்ணு நீ அவளை வெறுத்துருவ, அப்படி இல்லைன்னா அவன் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துடும். உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, அதை அவகிட்ட நான் சொல்லவும் செஞ்சுட்டேன், ஆனா அவ எதுவுமே சொல்லல, இக்னோர் பண்றா, வேணும்னு சொல்லல வேண்டானும் சொல்லல அப்படிங்கும் போது அப்ப கண்டிப்பா அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குறாங்கன்னு தெரியல, அவளுக்கு ஒருவேளை பயமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டைம் தேவைப்படலாம், அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய், அவளுக்காக ஏதாவது பண்ண அவன் மனசு மாறிடுவா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினை காமிச்சா ஷாப் ஓனரை பாக்குறதுக்காக அந்த கத்தி எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க. அது தெரியாம அவரு சீக்கிரமா சொல்லி எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. சீக்கிரம் தானே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அப்படியே கட் பண்ணா அவங்க ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. கத்தியை கொடுத்துட்றாங்க. யூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஓ முடிஞ்சு வேலை அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவங்க உள்ள போனதுமே ஷாப் எதுவும் பண்ணிடாத, அப்படி பண்ணனா நான் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீ தனியா வந்திருக்க, என்ன கொன்றுவியா, அவ்வளோ தைரியமா உனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் ஃபேஸ்ல அவ்வளோ பயம் தெரிஞ்சிருக்கும். இந்த உலகத்துல இருந்ததுக்கு அடையாளமே தெரியாம அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் ரொம்பவே பயந்துருப்பாரு. சரி இதெல்லாம் ஓகே தான், அப்புறம் எதுக்கு அவனை எதுவுமே பண்ணாம வந்துட்ட அப்படின்னு கேக்குறாங்க ஃப்ரெண்டு. இதுவா இது சரியாகாதுன்னு தோணுச்சு, அதனால நான் ஹீரோ சொன்ன மாதிரி அவன் வழியிலே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் இது ஈஸியான வழியா இருந்தாலும் ஹீரோ கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா இருந்துச்சு. சோ இதையும் அதே மாதிரி பாத்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னமா மாறிட்ட, ஒரு சூனியக்காரி ஒரே நாள்ல மாறுறா அப்படின்னா கண்டிப்பா அது லவ்வா தான் இருக்கணும் தெரியும்ல, உன்னோட ஃபீலிங்ஸ் அவங்க கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது அவன் கிட்ட ஃபீலிங்ஸை சொன்னா நான் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து லீவ் ஆகுறாங்க. இப்ப அப்படியே ஊரிய பக்கறதுக்காக வராங்க. அவங்க 2 பாக்ஸை கையில வச்சுட்டு டோர் ஓபன் பண்றதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஊரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. பிசினஸ் சம்பந்தமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வேலை இருக்கு அப்புறமா வரியா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள போயிடுறாங்க. என்ன இவ இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. யுன்ஹாவை பார்க்கலாம் அப்படின்னு வந்தா அவங்க கையில ஏதோ போன் வச்சிருக்காங்க. ஆனா ஹீரோயின் கால் பண்ணப்ப எடுத்துக்கவே மாட்டாங்க. நான் கால் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்றாங்க. சரி கொஞ்சம் பேசணும் பிசினஸ் சம்பந்தமா அப்படின்னு சொல்லும்போது இல்ல எனக்கு லைவ் ஸ்ட்ரீமுக்கு டைம் ஆயிடுச்சு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. என்ன இது ஹீரோ இல்லாம போனா யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்க, சரி இன்னொருத்தர் இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா சங்காவுமே எடுக்கல. என்னாச்சு அவனுங்களுக்கு, ஒருவேளை இவனுக்கு எல்லாருமே கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ண போறானுங்களோ, அந்த ஷாப் ஓனர் கூட சேர்ந்துட்டானுங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்போது நிறைய கூட்டமா இருக்கு இவங்க கடைக்கு முன்னாடி. ஏன் நம்ம கடைக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா முன்னாடி போய் பாக்குறாங்க. இருக்க போஸ்டர்ல யுன்ஹா மாடலா இருக்காங்க, ஊரி டிசைன் பண்ண ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அதை பார்த்ததுமே யாரா கடையை ஓபன் பண்ணா அப்படின்னு உள்ள வந்தா யாருமே இல்ல. ஒருவேளை இந்த ஷாப் ஓனரா இருக்குமோ, நம்ம வெளியே போக மாட்டோம்னு சொல்லி எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கி இப்படி பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு யோசிக்கும் போது ஷாப் ஓனருமே வராரு. நான் உன கடையை காலி தானே பண்ண சொன்னேன், எதுக்காக இப்போ ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அப்ப நீயுமே இல்லையா, யார் தான் ஓபன் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது நீ தானே இந்த கடையோட ஓனர், உனக்கு தானே தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது டே நீ தானே இந்த பில்டிங்கோட ஓனர் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருக்குமே தெரியல, மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. சண்டை போடாதீங்கப்பா நான் தான் ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வராரு. டே நீ எதுக்குடா ஓபன் பண்ண, நீயே ஒரு எம்ப்ளாய் தானே, ஓனருக்கு தெரியாம நீ எதுக்கு ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நான் அவனை வேலை விட்டு தூக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறாங்க.
அட கொஞ்சம் பொறுமையா இருமா, நீயா இருந்தாலுமே இதை தான் பண்ணிருப்ப, இந்த ஷாப்பை ரீஓபன் தானே பண்ணிருப்ப, அதை தான் நானும் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களை நான் கடையை விட்டு வெளியே போக சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் திட்டுறாரு. நாங்க எதுக்குப்பா வெளியே போகணும், நீ தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லும்போது புரியாம பாக்குறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு சன்ஹா வராரு. நான் இந்த பில்டிங்கை வாங்கிட்டேன், உன்கிட்ட இருந்தா வாங்கினேன் ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது நீ வரவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. நான் வரல, WS குரூப் கிட்ட நீ வித்துட்டு இல்ல, அந்த குரூப்பே என்னோட தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அவருக்குமே ஷாக் ஆகுது. இந்த கடையோட ஓனர் நான் தான், நான் இந்த கடையை ஹீரோயினுக்கு வாடகை கொடுத்துருக்கேன், நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன ஏமாத்திட்ட, நீ இந்த ஸ்டோரை ரெனோவேட் தானே பண்ண போறேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லும்போது நான் ரெனோவேட் பண்ணி தான் ஹீரோயினுக்கு கொடுத்துருக்கேன்ல, ஹீரோயின் புதுசா ஒரு கடையை ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அவரால் எதுவுமே பேச முடியல. சரி கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி வெளியே துரத்து விட்டுறாங்க. ஒரு யுன்ஹா சன்ஹான்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் ஹீரோயின் வந்து பேசுறப்ப வேறனே இக்னோர் பண்ணிருப்பாங்க. இப்ப ஷாப்புமே ஓபன் பண்றாங்க, நிறைய கூட்டம் வருது. எல்லாருமே கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப சந்தோஷமா அப்படின்னு கேட்கும்போது எதுக்காக இதை பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் உன் மேல இருக்கிறது வெறும் ஆர்வம் கிடையாது, எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோ சொல்றாரு. எனக்கு இதுக்கு மேல மறைக்க முடியல, நீ ரொம்ப நாளா என்கிட்ட பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இனிமேல் ஃபுல் டைமா ஒர்க் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. ஓ கூடவே இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஷை ஆகிடுது. வேணானா போவேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அதாவது இன்டெரக்டா ப்ரொபோஸ் பண்றாங்க ஹீரோயின். ஹீரோவுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரி சரி உன்னோட ப்ராமிஸை நிறைவேற்று அப்படின்னு சொல்லும் போது என்ன ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அட மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லும் போது ஞாபகம் இருக்கு அந்த கேர்ஸ் தானே, பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கண்ணை முடிக்கிறாரு. நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் அடி அப்படின்னு சொல்லி கண்ணத்தை காமிக்கும் போது ஹீரோயின் கை அப்படியே ஓங்கிட்டு வராங்க. அப்படியே பக்கத்துல வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுமே அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடையில் இருக்க கஸ்டமர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஊரி யுன்ஹான்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த டிராமா முடியுது. ஒரு மினி டிராமா தான், ரொம்பவே ஃபேண்டசியா தான் கொண்டு போயிருப்பாங்க. அவ்வளவா லவ் சீன்ஸ் ரொமான்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. ஆனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லவ் அப்படிங்கிறது இவங்க மேலதான் வரும் அவங்க மேலதான் வரும் அப்படின்லாம் கிடையாது. யாரை வேணா நமக்கு எந்த டைம்ல வேணா பிடிக்கலாம். இந்த டிராமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா டிராமா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.